அத்தியாயம் 1. கூடல். அது போகட்டும், நம்ம காமினியோட கதை என்னவாம்? இப்பெல்லாம் சீமராணி போல மினுக்கிட்டு திரியுறா. என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாம் அந்த விஷயம்தான். பழத்தை சாப்பிட பறவை ஒண்ணு வந்துடுச்சுல, பிறகு எப்படி பழம் நம்ம கூட கூட்டு சேரும்? வெற்றி தண்ணீர் குடத்துடன் பேசியபடி அவள் சிரிக்க, அவளுடன் நடந்து வரும் மற்ற பெண்களும் சிரித்தார்கள். அதுவும் சரிதான். இந்தாங்கடி, இது தெரியுமா? எப்பெல்லாம் நம்ம தண்ணி எடுக்க வரமோ அப்போல்லாம் நம்ம கூட போறதா அவ சித்தி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒதுங்குறா அந்த கள்ள காமினி. ஐயோடி, அவ சரியான அழுத்தக்காரி தான் போ. ஆமா ஆமா, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாவமா நடிப்பா தெரியுமா? அதானே, ஒண்ணுமே தெரியாதவளுக்கு காட்டுக்குள்ள, அதுவும் மீசை கூட என்னடி வேலை? அட, மொச பிடிக்கிறா போல. நல்லா பிடிச்சிட்டு தான் வாரா. மொச அவ பிடிக்கிறாளா இல்ல அவ கூட வரவன் பிடிக்கிறானா? இரட்டை அர்த்தத்தில் அவள் பேசியதும் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிரிக்கலானார்கள். அல்லியூர் கிராமத்தை சார்ந்த இளம் பெண்கள் சிலர் இடையில் குடங்களுடன் தண்ணீர் எடுக்க ஏரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இளம் பெண்கள் என்றால் கேலிக்கு குறைவு இருக்காது அல்லவா? அன்று அனைவரின் வாய்க்கும் தீனியாகி போனவள் காமினிதான். காமினியை பற்றி பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தனர். அப்போது வானத்தில் கருமேகம் சூழ்ந்திருந்தது. நண்பகல் வேளையாக இருந்தாலும் ஊரே பார்ப்பதற்கு மாலை வேளை போல் காட்சி தந்து கொண்டிருந்தது. மேலும் மழை தூவும் முன் எழும் வெக்கையும் புழுங்கி தள்ளியது. காற்றே வீசாமல் மரங்கள், செடிகள், கொடிகள் போன்ற அனைத்து தாவரங்களும் சிலையாகி போனது போல் அசையாமல் இருந்தன. தொண்டை நாட்டின் மத்தியில் அமைந்திருக்கும் அல்லியூர் எனும் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் பெரும் ஏரியின் நிலையும் அந்த வானிலையில் களையிழந்து போய் காணப்பட்டது. ஏரியில் ஆங்காங்கே சிலர் சலவை செய்து கொண்டும் குளித்துக் கொண்டும் இருந்தனர். அது மிகவும் பெரிய ஏரி. அந்த ஏரி சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராமங்களில் வசிக்கும் அனைவருக்கும் பொதுவான ஏரி என்பதால் 4 திசைகளிலும் இருக்கும் 4 கிராமங்களை சார்ந்த மக்களை அங்கு காண முடியும். அந்த ஏரிக்கு தண்ணீர் எடுக்க வந்த இளம் பெண்கள் ஏரிக்குள் இறங்கி குடத்தில் நீரை நிரப்ப தொடங்கினார்கள். அப்போது இத்தனை நேரம் வரை மழை துளிகளை பிடித்து வைத்துக் கொண்டிருந்த மேகங்கள் மழையை உமிழத் தொடங்கின. சோவென்று மழை பிடித்து கொட்டத் தொடங்கியது. அதன் பின் ஏரியை சுற்றியிருந்த அனைவரும் தங்கள் பணிகளை அவசரமாய் முடித்துக்கொண்டு ஏரியை விட்டு அகன்றார்கள். சிலர் மரங்களுக்கு அடியில் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த ஏரியில் இருந்து மேற்கே அரைகாத தூரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதி தொடங்கும். அந்த காட்டுக்குள் பாழடைந்த ஓலை குடில் ஒன்று இருந்தது. அதற்கு முன் ஒரு மாட்டு வண்டியும் வண்டியின் மேல் ஒரு குடமும் இருந்தது. மழை வேறு ஆரம்பித்து இருந்ததால் அங்கு எங்கும் மண்வாசம் வீசியது. அதே நேரம் அந்த பாழடைந்த குடிலுக்குள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து முழங்கும் சத்தம் எழுந்து கொண்டிருந்தது. அந்த குடிலுக்குள் கலையான கருப்பு நிற பெண் ஒருத்தி ஆண் ஒருவன் மீது அமர்ந்து கொண்டிருந்தாள். இருவரின் உடலும் வியர்த்து போயிருந்தது. அந்த பெண்ணின் முதுகு வியர்வையில் பளிங்குக்கல் போல் பளபளத்தது. இடையில் கருப்பு நிற அருணா கயிறும், கழுத்தில் ஒற்றை மணி மாலையும், கைகளில் வளையல்களும் அணிந்திருக்கும் அவள் கலைந்து போன தனது கூந்தலை ஒன்று சேர்த்து சுருட்டி கொண்டை போட்டுக்கொண்டு முகத்தில் இன்பத்திற்கான சிரிப்புடன் தான் கூடி கலவி கொள்ளும் ஆணை பார்த்தாள். கீழே படுத்திருக்கும் அவனோ கடுமையாக மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான். காமினி தலையை மேல் நோக்கி தூக்கி கருவிழிகள் மேல் செல்ல அந்த கலவி கொடுக்கும் இன்பத்தை அனுபவித்தாள். அதன் பின் அவளது வேகம் கூடியது. சற்று நேரத்திற்கெல்லாம் மூச்சு வேகமெடுக்க இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டு படுத்தார்கள். காமினி கருப்பு நிற கட்டழகி.
18 வயது கொண்ட அவளின் உடல் வதனம் மிகவும் செழிப்பானது. அவளை கண்டாலே ஆண்கள் சொக்கி போவார்கள். அப்படிப்பட்ட காமினியை அவளது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வேங்கியப்பன் என்பவன் தன் காதல் வலையில் விழ வைத்து தனது காதலி ஆக்கிக் கொண்டான். இவர்கள் இருவரின் முதல் சந்திப்பு அருகில் இருக்கும் ஏரியில் தான் நிகழ்ந்தது. அவன் தன் காதலை சொல்லியதும் காமினி முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேங்கியப்பன் அவளை எளிதில் விடவில்லை. துரத்தி அனுதாபத்தை சம்பாதித்து காதலிக்க வைத்து விட்டான். காதல் கடந்து கலவி வரை செல்லும் அளவிற்கு முன்னேறி காமினியின் மனதில் இடம் பிடித்து விட்டான் வேங்கியப்பன். மூச்சிரைத்தபடியே கூரை துளைகள் வழியாக உள்ளே நுழையும் மழை நீரை பார்த்தபடி படுத்து கிடக்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பிறகு சிரித்தார்கள். சிரிக்கும் போது காமினி பார்ப்பதற்கு தேவதை போல் இருந்தாள். கருப்பு தேவதை தானே அவள். எப்படி இருந்துச்சு என்று கேட்டான் ஒரு கையை மடக்கி தலைக்கு பின் வைத்த வேங்கியப்பன். அதற்கு காமினி வெக்கி போய் போடா என்றாள். அட, கொஞ்சம் முன்னாடி எங்கடி போனது இந்த வெக்கம்? எல்லாம் முடிஞ்சதும் புதுசா வைக்கப்படுற என்று அவள் இடையின் மீது கையை போட்டு பின் இடுப்பை கிள்ளினான் வேங்கியப்பன். ஆமா, வெக்கம்தான். நான் ஒரு பொண்ணு, தெரியும்ல. பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்கவே கூடாது என்று காமினி சொல்ல, ஆகட்டும் மகாராணி என்று சிரித்தான் வேங்கியப்பன். அவளும் சிரித்தாள். அதன் பின் அவள் இடையில் இருக்கும் தன் கை விரல்களை நண்டு போல் நகர்த்தி கொண்டு அவளது மார்பை நோக்கி கொண்டு சென்றான் வேங்கியப்பன். அவன் கையை தட்டிவிட்ட காமினி, போதும் போதும், இன்னைக்கு 3 முறை ஆயிடுச்சு. நான் நேரத்தோட வீட்டுக்கு போலனா சித்தி தேடும் என்றாள். சரி சரி போலாம், ஆனா இத சொல்லு, அடுத்து எப்ப வருவ என்று கேட்டபடியே அவள் உடலில் முத்தம் வைத்தான் வேங்கியப்பன். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? தண்ணி பிடிக்க போகணும்னு வீட்டில் இருக்க தண்ணி எல்லாம் கொல்லப்புறத்தில் ஊத்திட்டு இங்க தண்ணி நிரப்ப வர சாக்குல உன்னதான் பார்க்க வரேன், தெரியுமா என அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டு பேசினாள் அவள். அட கள்ளி, சரி சரி, அப்போ இப்ப இருக்கிற தண்ணிய வீணடிச்சிட்டு 2 நாள்ல திரும்பி வா, சரியா? காமினி எழுந்து அமர்ந்து தன் சேலையை எடுத்து அணிந்து கொண்ட பின் காதல் சிரிப்புடன் பின் திரும்பி படுத்திருக்கும் தன் காதலனை பார்த்து என்று முத்தம் கொடுத்து விட்டு, வரேண்டா வேங்கியப்பா என்றபடியே எழுந்து வெளியே ஓடினாள். ஏ காமினி, உனக்காக இங்க காத்திருப்பேன், 2 நாள்ல மறுபடியும் வரணும் நீ என்று கத்தினான் புரண்டு படுத்து அவளை பார்க்கும் வேங்கியப்பன். பாழடைந்த வீட்டினுள் இருந்து வெளியே வந்த காமினி மாட்டு வண்டியின் மேல் இருக்கும் தனது குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினாள். பூவை போல் வீட்டை நோக்கி ஓடும் அவளுக்கு தெரியவில்லை அங்கு வீட்டில் ஒரு பூகம்பம் அவளுக்காக காத்திருக்கிறது என்று. அத்தியாயம் 2. சித்தி. எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தாங்கிற கதையல்ல இருக்கு இவளுக்கு பேசுறது. ஒருத்தி என்னன்னா அப்படிங்கிறா, இன்னொருத்தி என்னடனா இப்படிங்கிறா. என்ன பத்தி என்ன நினைச்சாளுங்க இவளுங்க? அருவாமுனையில வச்சு ஆஞ்சி புட்டல்ல ஆஞ்சி இந்த பேச்சு மாவ சின்ன பொண்ணு என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டாளுங்களா என்று எழுந்த பெண்ணின் குரல் ஒன்று அந்த வீதியையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது. அக்கம் பக்கம் வசிப்பவர்கள் எல்லாம் சின்ன பொண்ணின் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு 2 பெண்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக் கொண்டார்கள். ஏக்கா, என்னவா நம்ம சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு இப்படி பேயாட்டம் ஆடுறா? அது வேற ஒன்றும் இல்லடி, சந்தையில இவ வீட்டு ஆட்டை பத்தி யாரோ தப்பா பேசிட்டாங்களாம். அதான் சந்தையில ஆரம்பிச்ச ஆட்டத்தை இங்க வரைக்கும் ஆடிட்டு இருக்கா. ஐயோ, நம்ம சின்ன பொண்ணுகிட்டயா? அப்புறம் அவளுங்க எது என்னாச்சுக்கா? வேற என்ன ஆகும், யாருன்னு தெரியாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாளுங்க. போதாததுக்கு சின்ன பொண்ணு ஆட்டையும் அவளுங்களே வாங்கிட்டு போயிட்டாளுங்க. இதை சொல்லும் போது அந்த பெண்ணிடம் பெரிதாய் சிரிப்பு எழுந்தது. அதான பார்த்தேன், நம்ம சின்ன பொண்ணா கொக்கா. ஆம்பளைங்களே இவகிட்ட மாட்டினா வனவாசம் போற அளவுக்கு பண்ணிடுவா. இவளுங்களா ஏமாத்திரம். அட அவ்வளவு ஏந்தி அவன் வீட்டுக்காரனை பாரு அங்க எப்படி கிடக்கான்னு.
என இரண்டு பெண்களும் சின்ன பொன்னின் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஆட்டு தொட்டியை பார்த்தார்கள். அதன் முன் வேலிக்கு அருகில் வயதான ஒருத்தர் கையில் கம்பு ஒன்றை பிடித்தபடி அமர்ந்திருந்தார். அவர்தான் காமினியின் அப்பா. அவர் பெயர் கருப்பன். கருப்பன் பார்ப்பதற்கு மிகவும் நொந்து போனவராய் காணப்பட்டார். கீழே ஒற்றை வேட்டியும் மேலே ஒரு தோல் துண்டை அணிந்திருந்தார். வழுக்கை தலையும் வெள்ளை தாடியும் அவரது அடையாளங்கள். தனது இரண்டாம் மனைவியின் பேச்சை சகித்துக் கொண்டு பெருமூச்சு விடும் அவர் வீதியை பார்த்தார். அங்கு அவருக்கு காமினி வருவது தெரிந்தது. காமினி இடையில் குடத்தை சுமந்தபடி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒருவித கலவரம் தெரிந்தது. அதற்கு காரணம் ஊருக்குள் நுழைந்த அவளிடம், "உன் சித்தி கத்திக்கிட்ட போயிருக்கு, சீக்கிரம் போ" என்று தோழி ஒருவள் தெரிவித்த செய்திதான் அவளை அச்சம் கொள்ள வைத்தது. அடி, இவ வர இந்நேரத்துல வந்துட்டாளே! ஐயோ, சின்ன பொண்ணு இன்னும் ஆடுவாளே! இவ இன்னைக்கு தீந்தா. எல்லா கோபத்தையும் இவகிட்ட காட்ட போறா. சரியா சொன்ன. இதுவே அவ வயிற்றுல பிறந்திருந்தா விடுவாளா? ஈய கூட அந்த விட்டுருக்க மாட்டா. அதானே. இரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அந்த இரண்டு பெண்களும் பேசி முடித்ததும் காமினி அவர்களை கடந்து சென்றாள். மழை பெய்ந்து ஓய்ந்திருந்ததால் வீதி முழுக்க குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இருந்தது. அதையெல்லாம் கடந்து நேராக வீட்டின் முன் சென்று நின்றாள் காமினி. வந்து நின்றவள் ஆட்டு தொட்டியிடம் அமர்ந்து கொண்டிருக்கும் அப்பன் கருப்பனை பார்த்தாள். கருப்பன் காமினியை பார்த்துவிட்டு மெல்ல தலையை குனிந்து கொண்டார். அவருக்கு காமினி மீது மட்டுமல்ல, உலக வாழ்க்கையின் மீதே அக்கறை இல்லை. எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்பவர் அவர். அவரை பார்த்துவிட்டு வீட்டை பார்த்தாள் காமினி. அப்போது வாசலில் அவளது தம்பி முத்து வந்து நின்றான். 7 வயது சிறுவன் அவன். காமினியின் சித்தி மகன். முத்து அவளை பார்த்து சிரித்தான். பிறகு, "இன்னைக்கு நல்லா மாட்டின" என்று கேலி செய்தான். அப்போது அவனுக்கு பின் வீட்டினுள் இருந்து முடியை சுருட்டி கொண்டை போட்டுக்கொண்டு கோபத்துடன் வெளியே வந்து காமினியை பார்த்தார் சித்தி சின்ன பொண்ணு. வாடியம்மா மகராசி, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? பேய் போன்ற முட்டை கண்கள், வெற்றிலை பாக்கு போட்டு சிவந்து கிடக்கும் வாய், கருப்பு நிற மேனி என இரத்த காட்டேரி போல் நின்று கொண்டு கேள்வி கேட்கும் சித்தியை கண்டு நடுங்கினாள் காமினி. சித்தி, அது மழையில மாட்டிக்கிட்டேன் சித்தி, அதான் தாமதம் ஆயிடுச்சு என்று காமினி கூறுவதை சிறிதும் காதில் வாங்கிக் கொள்ளாத சின்ன பொண்ணு கோபத்துடன் சுற்றுமுற்றும் கீழே எதையோ தேடினாள். அவள் தேடுவதைக் கண்டு காமினி பதறினாள். ஆனால் அவளின் தம்பி முத்துவோ அம்மா தேடும் பொருளை எடுத்து கொடுத்துவிட்டு காமினியை பார்த்து சிரித்தான். "மா, இந்தாமா" என்று முத்து விளக்குமாறை கொடுத்ததும் அதை வாங்கிக் கொண்டு காமினியை நோக்கி விரைந்த சின்ன பொண்ணு காமினியை அடித்து நொறுக்கினாள். "உன்னை அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது? அப்படி எங்க எவன் கூட்டிட்டு போய் படுத்துட்டு வர?" என்று கேட்டுவிட்டு சுளீர் சுளீரென அடிவிடத் தொடங்கியதும் குடத்தை கீழே போட்டுவிட்டு அழுது குதித்தாள் காமினி. "சித்தி, வேணாம் சித்தி, சித்தி, எல்லாரும் பாக்குறாங்க சித்தி" என்று காமினி எவ்வளவு கதறினாலும் விடாமல் அடி வெளுத்தாள் சின்ன பொண்ணு. "பாக்கட்டும்டி, பாக்கட்டும். மானம் போகுதோ நல்லா போகட்டும். பொட்ட பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வராம ஊர் மேஞ்சா இப்படிதான் அடி விழுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு பின்னாடி போனவளுங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாளுங்க. நீ எங்கடி போய் ஊர் மேஞ்சிட்டு வர?" என்று மீண்டும் கால்களில் அடித்தாள் சின்ன பொண்ணு. அதற்கு மேல் வலி பொறுக்க முடியாமல் துடித்த காமினி அப்பாவை பார்த்தாள். கருப்பன் வழக்கம் போல் தொங்கிய தலையுடன் அமர்ந்திருந்தார். வீதி மக்கள் அனைவரும் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது எப்போதும் வழக்கமாக நடக்கும் கூத்துத்தான் என்பதால் பலருக்கும் பழகி போயிருந்தது. ஒரு கட்டத்தில் கால் தவறி காமினி சாலையில் கடந்த சேற்றிலேயே விழுந்தாள். அப்போதும் கூட நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்தாள் சின்ன பொண்ணு. காமினியின் நிலையை கண்டு மேலும் மேலும் கைகொட்டி சிரித்தான் தம்பி முத்து. மனம் நிறையும் வரை அடித்து முடித்ததும் பீந்து போன தொடப்ப குச்சிகளை எல்லாம் விழுந்து கிடக்கும் காமினியின் மீது வீசினாள் சின்ன பொண்ணு. "ஓடுகாரி சிரிக்கி முண்ட, இது எல்லாத்தையும் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து கட்டிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வாடி" என்று எரிந்து விழுந்து விட்டு தனது கூந்தலை மடித்து கொண்டை போட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள் சின்ன பொண்ணு.
காமினி அழுதபடியே எழுந்து அமர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு சிதறிய தொடப்பங்குச்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டத் தொடங்கினாள். அன்றைய இரவு காமினி எதையும் உண்ணவில்லை. குடிசையின் மூலையில் சுருண்டு போய் படுத்திருந்தாள். சின்ன பொண்ணு அடுப்படியில் சமையல் செய்து கொண்டிருந்தாள். முத்து திண்ணையில் விளையாடி கொண்டிருந்தான். கழுத்து வரை குடித்துவிட்டு ஆட்டு தொட்டியில் கயிற்றுக்கட்டிலை போட்டு மல்லாக்க படுத்துக் கொண்டார் கருப்பன். அப்போது காமினியின் நினைப்பெல்லாம் காதலன் வேங்கியப்பன் மீதே இருந்தது. அன்று கலவியின் போது தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை நினைத்துக் கொண்டாள். அதே நேரத்தில் சித்தி கொடுத்த அடியையும் அதனால் உண்டான வேதனையையும் நினைத்தாள். தனது காதலனை எண்ணி ஏங்கியவள் கண்ணீர் சிந்தினாள். ஏண்டி இன்னும் சோறு திங்கலையா என்று கேட்டாள் சித்தி. அதற்கு காமினி, இல்ல எனக்கு வேணாம். இந்த ரோச மயிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இரு சீக்கிரம் அவன் தலையிலாவது உன்னை கட்டி வைக்கிறேன். அப்பதான் உன் தொல்லை ஒழியும். சின்ன பொண்ணு சொன்னதும் காமினி அதிர்ந்தாள். எங்கு தன்னை வேங்கியப்பனிடம் இருந்து பிரித்து விடுவார்களோ என்று அஞ்சினாள். அன்று நள்ளிரவில் அவளுக்கு மற்றொரு கவலையும் எழுந்தது. அவளுக்கு அந்த மாதத்திற்கான மாதவிடாய் வராமல் போனது இன்னும் அவளின் பயத்தை கிளப்பியது. வேங்கியப்பனுடன் கலவி கொண்டு வருவதால் எங்கு தான் சூழ் கொண்டு விடுவோமோ என்று பதறினாள். அப்படி ஏதாவது இருந்தால் தப்பித்துக் கொள்வதற்கு காலையில் மருத்துவச்சி வீட்டிற்கு சென்று மருந்தை திருட திட்டமிட்டாள் அவள். ஆனால் விதி அன்று அவளுடன் வேறு விதமாக விளையாட திட்டம் ஒன்றை வைத்திருந்தது. அத்தியாயம் 3. கையும் களவும். காலை சூரியன் தலை தூக்கும் முன்பே காமினி துயில் களைந்து விடுவாள். எழுந்து சென்று தங்கள் வீட்டு வாசலை முதலில் கூட்டுவாள். பிறகு நீர் தெளித்து அழகிய கோலம் போடுவாள். அதை முடித்துவிட்டு ஆட்டு தொட்டியை சுத்தம் செய்வாள். அதன் பின் காலை கடமைகளை முடித்துவிட்டு குளித்து முடித்து சமையல் வேலையை தொடங்கி விடுவாள். அவளின் சித்தி சின்ன பொண்ணு காமினி சமைக்கும் போது சாவகாசமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு அலங்காரம் செய்து கொண்டு ஆடு மேய்ப்பது பால் கறப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவாள். அன்று சந்தைக்கு போகும் நாள் என்பதால் காலையிலேயே சின்ன பொண்ணு ஆடுகளுடன் சந்தைக்கு போக தயாரானாள். அன்று காலையும் அனைத்தும் நடந்தது. ஆனால் வழக்கமாக நடப்பது போல் இல்லை. அன்று அவசரமாய் வேலைகள் அனைத்தையும் செய்து முடித்திருந்தாள் காமினி. காரணம், யாருக்கும் தெரியாமல் மருத்துவச்சியை காண செல்ல வேண்டும் என்பதுதான். அவளுக்கு இருந்த பயம் என்னவென்றால் எங்கு தான் கர்ப்பம் கொண்டு விடுவோமோ என்பதுதான். நேரம் கடந்தால் அழிக்க முடியாது எனவும் விரைந்து கருவை கலைக்க மருந்தை பருக வேண்டும் என்றும் உலகம் அறியாத அந்த பேதை எண்ணினாள். வேலையெல்லாம் முடிந்தது. காமினி தனது சித்தியிடம் சென்று அனுமதி கேட்டாள். சித்தி, என்னடி? நான் நாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? என்ன செய்தி? அது நாச்சி அம்மா இல்ல, அவங்க தான் வர சொன்னாங்க. அவங்க மருதாணி அரைச்சி வச்சிருக்காங்களாம், போட்டு விடுறதா சொன்னாங்க. அதுக்கு காத்தால தான் போகணுமா? இல்ல சித்தி, வந்து மாடு மேய்க்கணும்ல. சிரிக்கு முண்டை, கையில மருதாணி வச்சுக்கிட்டு எப்படி மாடு மேய்ப்ப? ஒத்த கையில வச்சுக்கிறேனே சித்தி என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டாள் காமினி. அதை கண்ட சின்ன பெண்ணின் கல் நெஞ்சம் கூட சிறிது கரைந்தது. சரி போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்பு. அதை கேட்டதும் காமினியின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. அதன் பின் வரேன் சித்தி என்று வீட்டில் இருந்து வெளியே ஓட்டமாய் ஓடினாள். அப்போதுதான் கதிரவன் தலை தூக்கி இருந்தான். வெளியே ஓடும் காமினி ஆட்டு தொட்டியின் முன் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் தன் அப்பாவிடம், அப்பா, நாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று தெரிவித்துவிட்டு ஓடினாள். ஆனால் கருப்பன் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. காமினி திருட்டு மொழியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி ஒரு வீட்டின் முன் வந்து நின்றாள். அப்போது அவளின் இடது கையில் கீறல் ஒன்று இருந்தது. அதிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அந்த காயத்தை காமினியே உருவாக்கியிருந்தாள். ஒரு வேலி முள்ளில் கையை வேண்டுமென்றே கிழித்துக் கொண்டு வந்திருந்தாள். காமினி மீண்டும் சுற்றுமுற்றும் யாரேனும் தன்னை பார்க்கிறார்களா என்று பார்த்தாள். யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு முன்னே இருக்கும் மருத்துவச்சி வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கு வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கும் மருத்துவச்சிக்கு வயது ஏறத்தாழ 90 இருக்கும்.
கை கழுத்து போன்ற இடங்களில் எல்லாம் கோலங்களை பச்சை குத்தி இருந்தார் அவர். தொங்கும் காதுகளில் குண்டலங்களுடன் இளஞ்சிவப்பு மேல் சீலையுடன் அமர்ந்திருந்தார் அல்லியூரின் மருத்துவச்சி. தன் அருகே யாரோ வந்து நிற்பதை கண்டு கண்களை சுருக்கி வெற்றிலை மெல்லும் சிவந்த வாயை அசைத்து, யாரது என்று கேட்டார் மருத்துவச்சி. ஆயா, நான் தான் காமினி, கருப்பமாவ என்றாள் காமினி. எது, நம்ம கீழே தெரு கருப்பு மாவளா? வாடியம்மா வா. என்ன, உங்க வீட்டுல யாருக்கும் மேலுக்கு முடியலையா? என்ன கூப்பிட்டு விட்டாங்களா என்று கேட்டார் அவர். காமினி அருகே சென்று எதிர்த்திண்ணையில் அமர்ந்தபடியே பேசினார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. எனக்கு தான். உனக்கா? ஏன், என்ன பண்ணுது? இதோ இங்க பாரு என்று காமினி தன் கையை நீட்டினாள். மருத்துவச்சி அவள் கையை பிடித்து பார்த்தார். பின் தன் கண்ணுக்கு அருகே கொண்டு வந்து உற்று பார்த்தார். என்னடி இது, எப்படி இது ஆச்சு? முள்ளு கிழிச்சிடுச்சு ஆயா. இவ்வளவுதானா? இதுக்கா மருந்து கேட்டு வந்திருக்க? என்று தோள்கள் குலுக்கி கழுக் சிரிப்பு ஒன்றை சிரித்தார் மருத்துவச்சி. நான் அந்த காலத்துல பிள்ளைய பெத்து போட்டுட்டு எழுந்து போய் உலக்க குத்துனவடி. இந்த காலத்துல தான் இருக்கீங்களே, உங்களை சொல்லி என்ன பண்ண? எல்லாம் உங்க ஆத்தா அப்பன சொல்லணும். பூவாட்டு பொத்தி பொத்தி வளர்த்தா பொட்ட பிள்ளைங்க எங்க இருந்து உருப்படும்? இந்த மாதிரி தான் இருக்கும் என மருத்துவச்சி புலம்பலை தொடங்கியதும் பெருமூச்சு விட்டாள் காமினி. ஆயா, நேரமாவது மருந்து கூட என்று கேட்டாள். சத்த இரு, இதோ வாரேன் என்று எழுந்த மருத்துவச்சி வீட்டிற்குள் சென்றார். அவர் சென்றதும் காமினி தனக்கு எதிர்த்திண்ணையில் ஒரு மூலையில் இருந்த மருந்து பெட்டிகள் சிலவற்றை பார்த்தாள். அவள் தேடி வந்த மருந்து அதில் இருக்குமோ என்கிற ஆர்வம் காமினிக்கு எழுந்தது. பிறகு எழுந்து சென்று அந்த பெட்டியை ஆராய்ந்தாள். அதனுள் இருந்த மூங்கில் குழாய்களில் எல்லாம் மருந்துகளின் பெயர்கள் கீறலாக எழுதப்பட்டிருந்தது. அவை ஒவ்வொன்றையும் காமினி எடுத்து பார்த்தாலே தவிர படிக்கவில்லை. அவளால் படிக்க முடியவில்லை. விஜயநகர பேரரசிடம் அடிமையாகியதால் சில நூற்றாண்டுகளாகவே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கல்வி அறிவே இல்லை. அக்காரணத்தால் அவளும் படிக்கவில்லை. அவற்றில் எந்த மருந்து தனக்கு தேவை என்று தெரியாமல் காமினி தவித்தாள். அப்போது, அங்க என்னடி பண்ற என்கிற மருத்துவச்சியின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் காமினி. அவள் கைகளில் ஒரு மருந்து குழாயும் இருந்தது. மருத்துவச்சி அதை பார்த்துவிட்டு, அடியே, அது எதுக்கு எடுத்த என்றபடியே அவளை நெருங்கினார். அது ஆயா, இது கீழே இருந்துச்சு, அதான் பெட்டியில எடுத்து வைக்கலாம்னு என்று சொல்லும் போது காமினிக்கு வியர்த்தது. காமினியின் கையில் இருக்கும் மூங்கில் குழாய் மருந்தை வாங்கிய மருத்துவச்சி, அப்படியா, நல்ல வேளை நீ பார்த்த, இல்லனா கீழே விழுந்து வீணா போயிருக்கும். இது என்னன்னு தெரியுமா? தெரியாதே என்று உதடுகளை பிதுக்கினாள் காமினி. இது நேரம் காலம் இல்லாத கூடிக்கிட்டு திரியிற சிரிக்கிங்க வைத்த கழுவுற மருந்து என்றார் மருத்துவச்சி. காமினிக்கு அதுதான் தான் தேடி வந்த மருந்து என்பது தெரிந்துவிட்டது. இருந்தாலும் ஒன்றும் அறியாதவள் போல் கேட்டாள். என்ன ஆயா, என்ன சொல்ற? வயித்தால போகிறதுக்கு மருந்தா? அட இவ ஒருத்தி, உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப இத தேடி வருவேன். இப்ப பேசாம இரு என்றார் மருத்துவச்சி. அந்த மருந்தை மீண்டும் பெட்டியில் வைத்துவிட்டு வந்தார் மருத்துவச்சி. பெட்டியில் வைத்த அந்த மருந்தை பார்த்தபடியே மருத்துவச்சியுடன் சென்று திண்ணையில் அமர்ந்தாள் காமினி. மருத்துவச்சி அவள் கீரலுக்கு மருந்து தடவினார். தடவி முடித்ததும், தண்ணி படாம பாத்துக்க, சரியா என்றார். பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வா. என்ன ஆயா, குடிக்க நீச்சி தண்ணி கூட இல்லையா? தாகமா வேற இருக்கு என்று பரிதாபத்துடன் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் காமினி. மன்னிச்சிரு தாயி, இங்கே இரு, தவார என்று மீண்டும் மருத்துவச்சி வீட்டுக்குள் சென்றார். அவர் அகன்ற பின் குடுகுடுவென ஓடிச் சென்று பெட்டியில் இருக்கும்
அந்த மூங்கில் குழாயை எடுத்து திறந்து அதில் இருந்த மருந்தை ஒரே மூச்சில் பருகினாள் காமினி. பருகியதும் அதன் சுவை அவள் முகத்தை சுளிக்க வைத்தது. பிறகு குழாயை மூடி முன்பு போலவே அதை பெட்டியில் பத்திரமாக வைத்துவிட்டு முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் வந்து ஒன்றும் அறியாதது போல் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் மருத்துவச்சி நீர் செம்புடன் வந்து அவள் முன் அமர்ந்தார். இந்தா குடி. காமினி நீரை வாங்கி பருகினாள். அப்போது, இங்க என்னடி பண்ற என்று ஒரு பரிச்சயமான குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் காமினி. அங்கு மருத்துவச்சி வீட்டின் முன் 4 ஆடுகளை கயிறு கட்டி பிடித்தபடி நின்றிருந்தார் சித்தி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணை கண்டதும் காமினிக்கு விக்கியது. அந்த இளம்மான் வசமாக சிக்கியது. சித்தியை கண்டதும் அதற்கு பேச்சு வராமல் திக்கியது. அத்தியாயம் 4. வேங்கியப்பனின் முத்தம். மருத்துவச்சி வீட்டில் சித்தியை பார்த்ததும் காமினி அதிர்ந்து போயிருந்தாள். நாச்சு வீட்டுக்கு போறேன்னு இங்க என்ன பண்றவ என்றபடியே அருகில் வந்து நின்றாள் சின்ன பொண்ணு. காமினிக்கு குடித்த நீர் மூக்கிற்கே ஏறிவிட்டது. விக்கிக் கொண்டே லொக் லொக் என இரும்பும் அவளது தலையில் தட்டிய மருத்துவச்சி, அட என்ன இவா வந்ததும் வராததுமா புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்கா என்று சின்ன பொண்ணை பார்த்து கேட்டார் மருத்துவச்சி. ஆமா கிழவி, எங்களுக்கு இதான் வேலை. ஆமா, இவ எங்க இங்க வந்தா? புள்ள கைய கிழிச்சுக்குச்சு, அதான் மருந்து போட வந்திருக்கு. சரி, நீ எதுக்கு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. சின்ன பொண்ணு மருந்து போடப்பட்டிருக்கும் காமினியின் கையை பார்த்தாள். பிறகு, எல்லாம் வைத்த கழுவத்தாத்தா என்றபடியே ஆடுகளை தூணில் கட்டிவிட்டு திண்ணையில் சென்று அமர்ந்து தனது சீலை முந்தானையால் விசிறிக்கொண்டாள் சின்ன பொண்ணு. அப்போது, சித்தி நான் போறேன் என்று அங்கிருந்து நழுவுவதற்கு முயன்றார் காமினி. எங்க போற? நாச்சி வீட்டுக்கு. ஒன்னும் வேணாம், மரியாதையா என் கூட சந்தைக்கு வர. அப்படி உட்காரு, செத்த நேரத்துல போவோம் என்று திண்ணையை கை காட்டினாள் சின்ன பொண்ணு. அதை கேட்டு காமினி தயங்கினாள். புழு போல் நெளிந்தாள். சித்தி அடிச்சனா? உட்காருடிங்கிற என்று சித்தி அதட்டியதும் தோள்கள் குலுக்கி கண்கள் இமைத்து அதிர்ந்து போய் பெட்டிப்பாம்பாக அடங்கி திண்ணையில் சென்று அமர்ந்தாள் காமினி. மருத்துவச்சி சின்ன பொண்ணு அருகே வந்து அவள் காதில் ஏதோ ரகசியமாய் கிசுகிசுத்தார். அதற்கு, அட நீ வேற ஆத்தா, இதுல என்ன ரகசியம் கிடக்கு? பெரிய ரகசியம் இந்த இருக்காளே, இவளுக்கு எல்லாம் தெரியும். இது பிஞ்சிலேயே பழுத்துது. இது முன்னாடி பேசுறதுல தப்பே இல்ல, எல்லாம் வழக்கமானதுதான். இந்த இவ அப்ப சோத்த தின்னு போட்டுட்டு பேசாம இருக்காம அடிக்கடி ஏன் வயித்த ரொப்பிடுறான். எங்க இன்னொன்னு பெத்து சோத்துக்கு கஷ்டப்படுவோம்னு தான் வயித்த கழுவ வந்திருக்கேன் என்று கூறிவிட்டு தன் மூக்கை சிந்தி முந்தானையில் துடைத்தாள் சின்ன பொண்ணு. அவளின் பேச்சு மருத்துவச்சிக்கும் காமினிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எந்த பெண்ணும் வெளிப்படையாக பேசத் தயங்கும் விஷயங்களை கூச்ச நாச்சமின்றி பேசுவதில் சின்ன பொண்ணு கை தேர்ந்தவள். அவள் குணமே அப்படித்தான் என்பதால் மருத்துவச்சி அதை சகித்துக் கொண்டார். காமினி எதையும் கேட்காதது போல் தலைகுனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தானும் சித்தியும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் மருத்துவச்சியை தேடி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்ததும் அவளுக்கு உள்ளுக்குள் சிரிப்பும் வந்தது. இருப்பினும் வெளித்தோற்றத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். போதும் தாயி, புரிஞ்சது. செத்த இரு, மருந்து கொண்டாடுறேன் என்று இரு கைகளையும் கீழே ஊன்றி மேல் எழுந்தார் மருத்துவச்சி. மருத்துவச்சி நேராக திண்ணையில் கிடந்த மருந்து பெட்டிகளை நோக்கி நடப்பதை கண்டதும் காமினிக்கு பக் என்று இருந்தது. எங்கு தான் வயிற்றை கழுவும் மருந்தை குடித்தது தெரிந்துவிடுமோ என்று அஞ்சினாள். மருத்துவச்சி பெட்டியை திறந்து மூங்கில் குழாய்களை எடுத்தார். கையில் எடுத்தவர் அதை காதிடம் கொண்டு சென்று குலுக்கி பார்த்தார். அதன்பின் அவர் முகம் குழம்பி போனது. மூங்கில் குழாயின் மூடியை திறந்து பார்த்தார். அதில் மருந்தை காணவில்லை. என்ன ஆத்தா, இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியாம மருந்த மாத்தி தந்துட போற, சூதானமா தேடு என்ற சின்ன பொண்ணு காமினியின் முகத்தை பார்த்தாள். அவள் முகம் வெளுவெளுத்து போய் காணப்பட்டது. என்னடி பாம்ப பார்த்த மாதிரி படபடுத்து போற? என்னாச்சு? ஒன்னும் இல்ல
என்று தலையாட்டினாள் காமினி. பிறகு சின்ன பொண்ணு மருத்துவச்சியை திரும்பி பார்த்தாள். அவர் பெட்டிகளை ஆராய்ந்த வண்ணமே இருந்தார். என்ன ஆத்தா, இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு, இப்ப காலியா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே என்று கூறினார் மருத்துவச்சி. நீ எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப, நல்லா தேடி பாரு. வயசாகுது இல்லையா, அதான் இப்படி. அடியே, நான் நெசத்தை தான் சொல்றேன். இப்ப கூட உன் பொண்ணுகிட்ட எடுத்து காட்டினேன், கேட்டு பாரு என்றார் மருத்துவச்சி. சின்ன பொண்ணு காமினியை திரும்பி பார்த்தாள். என்னடி, உண்மையா? காமினியின் உடல் நடுங்கியது. அட, யாரோ எடுத்து குடிச்சிருக்காங்க, கீழே சிந்தி இருக்க என்று கீழே திண்ணையில் விழுந்து கிடக்கும் மருந்து துளிகளை தடவி பார்த்து சொன்னார் மருத்துவச்சி. அதன்பின் மருத்துவச்சி மற்றும் சின்ன பொண்ணு ஆகியோரின் பார்வை காமினியை நோக்கி சட்டென்று திரும்பியது. சின்ன பொண்ணு விரைந்து சென்று காமினியின் கன்னத்தை பிடித்து வாயை திறக்க சொன்னாள். வாயை தொரடி என்று எவ்வளவோ சின்ன பொண்ணு கேட்டும் காமினி வாயை திறக்கவில்லை, அழுத்தி மூடிக்கொண்டாள். மருத்துவச்சியும் அருகே வந்து விட்டார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக காமினியின் வாயை பிளந்து பார்த்தாள் சின்ன பொண்ணு. மருத்துவச்சி காமினியின் வாயை முகர்ந்து பார்த்து அதிர்ச்சியுடன் சின்ன பெண்ணிடம் அட ஆமா என்றார். அதன்பின் காமினியை முறைத்து பார்த்த சின்ன பொண்ணு தன் தலைமுடியை கொண்டை போட்டுக்கொண்டு கையை முறுக்கினாள். மருத்துவச்சி வீட்டிலிருந்து தங்கள் வீடு வரை காமினியை அடித்து இழுத்து சென்று அவமானப்படுத்தி அடி துவைத்து விட்டாள் சின்ன பொண்ணு. இந்த செய்தி காட்டுத்தீ போல் சட சடவென அல்லியூர் கிராமம் முழுக்க பரவியது. அன்று முழுக்க அடி வாங்கியவள் இதற்கு யார் காரணம் என்று அனைவரும் கேட்டும் வாயை திறந்து எதுவும் கூறாமல் ஊமையானவளைப் போல அமர்ந்திருந்தாள். நள்ளிரவு இருட்டியதும் காமினி யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பி வேங்கியப்பனை வழக்கமாக சந்திக்கும் பழைய ஓலை குடிலுக்கு வந்து சேர்ந்தாள். வேங்கியப்பன் வருவானா மாட்டானா என்று எதிர்பார்த்தபடி ராத்திரி முழுவதும் காத்திருந்தாள் காமினி. விடிந்த பிறகு அவன் மாட்டு வண்டியை கண்டதும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அவனை பார்த்ததும் காமினிக்கு அழுகையாக வந்தது. எப்போதும் தன்னை பார்த்தால் குதூகலத்துடன் வரவேற்கும் காமினி அன்று அழுகையுடன் நிற்பதை பார்த்து பதறிப்போனான் வேங்கியப்பன். எப்போதும் ஏரிக்காட்டுக்கு வந்தால் காதலிலும் காமத்திலும் ஈடுபட்டு இன்பமாய் நேரம் கழிக்க விரும்பி ஆடை களையும் காமினி அன்று அழுகை களையாமல் வேங்கியப்பனுடன் அமர்ந்திருந்தாள். அதே பாழடைந்த கூரை வீட்டினுள் இருவரும் தோள்கள் உரச அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வேங்கியப்பன் தன் அருகில் அழுது கொண்டிருக்கும் காமினியை சமாதானப்படுத்த முயன்றான். அழாதடே, என்ன நடந்ததுன்னு சொல்லு. எதையுமே சொல்லாம இப்படி அழுதா நான் என்னன்னு நினைப்பேன் என்றான் வேங்கியப்பன். அதற்கு பதில் சொல்லாமல் காமினி விம்மி விம்மி அழுதாள். அவள் அழுகையை பார்த்தவன் மெல்ல சென்று காமினியின் கன்னத்தில் முத்தம் ஒன்றை கொடுத்தான். அழுது கொண்டிருக்கும் காமினி கோபத்துடன் அவனை பார்த்துவிட்டு மீண்டும் தன் அழுகையை தொடர்ந்தாள். என்ன, உன் சித்தி அடிச்சிடுச்சா? சொல்லு காமினி, இப்படி நீ அழுவுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் மோவாயை பிடித்து மெல்ல சென்று காமினியின் இதழில் முத்தம் கொடுத்தான் வேங்கியப்பன். நேத்து என்ன ஆச்சு தெரியுமா என்று காமினி அழுதபடியே சொன்னாள். சொல்லு, என்னாச்சே என்று அவளை அணைத்து பிடித்தான் அவன். காதலனின் அணைப்பிற்குள் வந்ததும் காமினிக்கு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது. அதையொட்டி நேற்று நடந்த சம்பவத்தை எல்லாம் தெரியப்படுத்தினாள் அவள். சித்தியிடம் அடி வாங்கியது முதல் மருத்துவச்சி வீட்டில் சிக்கியது வரை அனைத்தையும் கூறினாள். அழுதபடி அனைத்தையும் கூறி முடித்தவள் அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். காமினி நடந்ததை கூற கூற அவனுக்கு மெல்லிய நடுக்கம் வந்து சென்றது. விஷயம் விபரீதமாக மாறுவதை புரிந்து கொண்டான் வேங்கியப்பன். இனி நான் அங்க போக மாட்டேன் வேங்கியப்பா, நான் உன் கூடவே வந்துடுறேன், என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட என்றாள் காமினி. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் மார்பில் இருந்து தலையை எடுத்தவள் முறைத்து பார்த்து பேசினாள். உன்னை நம்பி வந்துட்டேன், என்ன நீ கூட்டிட்டு போயே ஆகணும். காதலிச்சல,
என் கூட ஒன்னா இருந்தல, இப்ப மட்டும் யோசிக்கிற? காமினி, நான் அப்படி சொல்லல. நீ எதுவும் பேசாத, இப்பவே நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். வேங்கியப்பன் யோசித்தான். காமினி அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சரி, ஒண்ணு பண்ணுவோம். 2 பேரும் டவுனுக்கு போவோம். அங்க போய் கப்பல் ஏறி தெற்கே போயிடுவோம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம் என்று வேங்கியப்பன் சொன்னதும் காமினியின் முகத்தில் புன்னகை எழுந்தது. போலாம், வா, இப்பவே கிளம்பலாம் என்று அவசரப்படுத்தினாள். இரு, கையில ஒண்ணும் இல்லாம எங்க போறது? நான் எங்க வீட்டுல போய் செலவுக்கு காசு எடுத்துக்கிட்டு வாரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே காத்திரு. சீக்கிரமா வந்துரு என்று சொன்ன காமினி அவனுக்கு இதழ் முத்தம் கொடுத்தாள். அதன் பின் வேங்கியப்பன் தன் கிராமத்தை நோக்கி சென்றான். காமினி அந்த பாழடைந்த குடிலிலேயே அவனுக்காக காத்திருந்தாள். அங்கு காமினியின் கிராமத்தில் அவளை காணாமல் அனைவரும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் விட்டு சென்ற வேங்கியப்பன் விரைவில் திரும்பினான். காமினியும் வேங்கியப்பனும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அத்தியாயம் 5. பழவேற்காட்டில். காமினியின் கண்கள் அகல விரிந்தன. எப்போதும் அழுகையும் சோகமும், சில நேரங்களில் காதலும் எட்டி பார்க்கும் காமினியின் கண்களில் அன்று என்றும் இல்லாத பிரமிப்பும் மலைப்பும் ஒரு சேர காணப்பட்டது. கண்களில் இருக்கும் அந்த வியப்பின் காரணமாக இதழில் சிறு முறுவலும் இருந்தது. மூச்சு வேகமெடுக்க தன் கண்முன் பறந்து விரிந்து கிடக்கும் பழவேற்காடு துறைமுக நகரத்தை பார்த்து வியந்து தள்ளினாள். அவளுக்கு அருகே நின்று கொண்டிருக்கும் காதலன் வேங்கியப்பன், எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா என்று கேட்டான். ஆமா, ரொம்ப பெருசுதான் என்று அதே பார்வையுடன் சொன்னாள் காமினி. அந்த துறைமுக நகரம் கண்களை கவரும் வண்ணம் இருந்தது. முற்றிலும் பற்பல வகையான கட்டிடங்களும் ஏரியும் கலங்கரை விளக்கமும் கடலும் கடலின் மேல் அலைகளில் கொஞ்சி விளையாடும் கலங்களும் அங்கு பறந்து விரிந்து காணப்பட்டன. அந்த பழவேற்காடு துறைமுக நகரத்தில் 2 கட்டிடங்கள் தான் மிகவும் உயரமாக கட்டப்பட்டிருந்தன. தொலைவில் இருந்து பார்த்தாலும் அவற்றை தெளிவாக காண முடியும். ஒன்று கலங்கரை விளக்கம், மற்றொன்று டச்சுக்காரர்களின் கோட்டையான ஃபோர்ட் ஜெல்ட்ரியா. அக்கோட்டையை சுற்றிலும் டச்சுக்கார வீரர்கள் பரவலாக காணப்பட்டார்கள். பழவேற்காடு ஏரியிலும் கூட அவர்களுக்கு சொந்தமான பல மரக்கலங்கள் இருந்தன. ஜெல்ட்ரியா கோட்டையில் இருந்து சற்று தொலைவில் டச்சுக்காரர்களின் இடுகாடு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடுகாட்டின் நுழைவாயிலில் இரு பக்கமும் செதுக்கப்பட்டிருக்கும் எலும்புக்கூடு சிற்பங்கள் பார்ப்பதற்கே அச்சம் தரக்கூடியவையாக இருந்தன. இடது பக்கம் இருந்தது ஒரு ஆணின் எலும்புக்கூடு சிற்பம், வலது பக்கம் இருந்தது ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு சிற்பம். அந்த பெண்ணின் வயிற்றில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடும் இருந்தது. அதையொட்டி பெரும் இரும்பு கதவும், கதவுக்கு மேல் டச்சு மொழியில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் இருந்தன. உள்ளே அதிகாரிகளின் கல்லறைகளும் பெரும் பதவியில் இருந்த வீரர்களின் கல்லறைகளும் காணப்பட்டன. அங்கு உயர்ந்த அதிகாரிகளுக்கு பெரும் அளவில் நினைவு சின்னங்களும், அவர்களுக்கு கீழிருக்கும் மற்ற அலுவலர்களுக்கு 10 அடி நீளம் கொண்ட கல்லறைகள் எழுப்பப்பட்டு அதற்கு மேல் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. பழவேற்காடு துறைமுகம் தமிழர்களின் ஆதிகால துறைமுகம். பல்லாயிர வருடங்களாக தமிழர்கள் பழவேற்காடு துறைமுகத்தில் இருந்து வாணிபம் செய்து வந்திருக்கிறார்கள். தமிழர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் முடியும் காலமும் வந்தது. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுகிறார்கள். பாண்டியர்களுக்குள் பனிப்போர், சோழர்களின் அழிவு, சிற்றரசர்களின் தன்னாட்சி மனநிலை, தமிழர்களிடமிருந்து வேறுபட்டு தங்களை வேறு இனத்தவர்களாக, அதாவது சேரர்களிலிருந்து கேரளர்களாக கருதிய சேர தமிழர்கள் முகலாய படையெடுப்பு என்று தமிழகமே குழப்பத்தில் தத்தளிக்கும் நேரம் உள்ளே புகுந்ததுதான் இந்த விஜயநகர பேரரசு. இதற்கும் இந்த டச்சுக்காரர்களின் கோட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? சம்பந்தம் இருக்கிறது. வாணிபம் என்ற பெயரில் இங்கு வந்து குடியேறிய டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் கோட்டை கொத்தளம் அமைத்து
கடல் வாணிபம் செய்வதற்கு விஜயநகர பேரரசிடம் அனுமதி கேட்கிறார்கள். தெலுங்கு அரசர்களும் அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். வெடிமருந்துகள், ஆபத்தான ஆயுதங்கள், போர் வீரர்கள் என தமிழ் நிலத்தில் வந்து கோட்டை கட்டும் மற்றொரு வெள்ளைக்கார இனத்திற்கு அனுமதி கொடுத்தது அந்த விஜயநகர பேரரசு. இவ்வாறுதான் 16ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டின் பழவேற்காடு துறைமுகத்தில் வந்து குடியேறி ஆதிக்கம் செலுத்தினார்கள். காமினி அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடியே வேங்கியப்பனுடன் நகருக்குள் நடந்து கொண்டிருந்தாள். சித்தியின் எரிந்து விழும் சுபாவம், மாட்டிவிடும் குரோத குணம் கொண்ட தம்பி, கண்டுகொள்ளாத அப்பா, சிறை போன்ற கிராமம் என ஊரிலேயே அடைந்து கடந்தவளுக்கு புதிதாக காணும் பழவேற்காடு துறைமுக நகரம் பட்டாம்பூச்சிகளின் நகரமாக தெரிந்தது. விட்டால் இறக்கைகள் முளைத்து பறந்துவிடும் அளவுதான் காமினியின் மனநிலை இருந்தது. குதிரை வண்டிகளும், மாட்டு வண்டிகளும், கடைகளும், சந்தைகளும், தலப்பாய் கட்டிய தடியர்களின் சண்டைகளும், பெண்களின் சிரிப்பு சத்தமும், குழந்தைகளின் விளையாட்டுகளும் பார்ப்பதற்கே அத்தனை அழகாக இருந்தது காமினிக்கு. அதோ அங்க பாரு வளவி, வேங்கியப்பா அத வாங்கி கொடு. அம்மாடி, அங்க பாத்தியா பலகாரம், வா வந்து வாங்கி கொடு. வழியில் பார்த்த அத்தனையையும் தனக்கு வாங்கித் தருமாறு கேட்டாள் காமினி. வேங்கியப்பனின் கையை பிடித்து அவள் இழுத்தும் அவன் வரவில்லை. காமினி அவனை பார்த்தாள். காமினி, நம்ம கிட்ட பணம் குறைவதா இருக்கு. இருக்க பணம் கப்பலுக்கு கட்ட போதுமானு கூட தெரியல. இங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா அப்புறம் நாம பயணம் பண்ண முடியாது என்று கொஞ்சம் முகபாவனையுடன் பேசினான் அவன். காமினி புரிந்து கொண்டாள். யோசனையுடன் பெருமூச்சு விட்டவள் மீண்டும் வேங்கியப்பனை பார்த்து சிரிப்புடன் சரி சரி வா போலாம் என்றாள். அதன்பின் இருவரும் துறைமுகத்தை நோக்கி நடந்தார்கள். இருவரின் எண்ணமும் முதலில் இங்கு வந்து ஏதேனும் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்றுதான் இருந்தது. ஆனால் பயணத்தின் போது வேங்கியப்பன் வேறு ஒரு யோசனையை சொன்னான். நாம் இருவரும் பழவேற்காடு துறைமுகத்தில் கப்பலேறி பாண்டிய நாட்டு துறைமுகமான காயல் துறைமுகத்திற்கு சென்று விடுவோம். அங்கு சென்று பிழைத்துக் கொள்வோம் என்று சொன்னான். காமினி ஏன் என்று கேட்டதற்கு தங்கள் இருவர் கிராமத்தை சார்ந்தவர்கள், யாரேனும் அவர்களை பழவேற்காட்டில் பார்த்துவிட்டால் நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் என்று சொன்னான். காமினிக்கு அவன் கூறுவது சரி என்று பட்டது. சரி, நீ சொல்ற இடத்துக்கே போலாம். ஆனா ரொம்ப தொலைவா போக வேணாம், சரியா என்று சொன்னாள். காயல் துறைமுகம் ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, கிட்டதான், நீ பயப்படாத என்றான் வேங்கியப்பன். நீ இருக்கும்போது எனக்கு என்னடா பயம் என்று அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் காமினி. இதுதான் பயணத்தின் போது அவர்கள் தீட்டிய வாழ்க்கை திட்டம். துறைமுகத்தை நெருங்கி ஒரு வீதிக்குள் நுழைந்த பின் காமினியை பார்த்த வேங்கியப்பன், காமினி இங்கேயே காத்திரு, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன் என்றான். அதை கேட்டதும் முகம் மாற்றி, ஏ எதுக்கு, எங்க போற, என்ன செய்தி என்று அடுக்கடுக்காக கேள்விகளை குவித்தாள் காமினி. திருமணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா? ஒன்னும் இல்ல, இந்த தெருவுல என்னோட தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல தான் நாம போய் தங்க போறோம். சொந்தமா? ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது என பயந்தாள் காமினி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பயப்படாம இங்கேயே காத்துரு, இதோ இப்ப வந்துடுற என்று சொல்லிவிட்டு வேங்கியப்பன் அவளை விட்டு நீங்கி சென்றான். வேங்கியப்பன் சென்ற சற்று நேரம் ஆகியிருக்கும். காமினிக்கு அந்த புது இடத்தில் நிற்பதற்கு கூட நெருடலாகவே இருந்தது. அப்போது அவளுக்கு சிரிப்பை வரவழைக்கும்படி சிறுவர்கள் சிலர் வீதிக்குள் ஓடி ஆடி விளையாடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் முதலில் தவளை போல் தாவி தாவி வந்து பிறகு புலி போல் பாவனை செய்து விளையாடினார்கள். அதில் ஒருவன் காமினியை பார்த்தான். பார்த்தது மட்டுமின்றி அவளை நெருங்கி வந்து பேசவும் செய்தான். யார் நீங்க? புதுசா இருக்கு, என்ன செய்தி, யார பார்க்கணும்? அவன் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன கூறுவது என்று தெரியாமல் காமினி தடுமாறினாள். அது வந்து நான் இங்க. என்ன பேச்செல்லாம் தடுமாறுது? உன் பேர் என்ன என துடுக்காக கேட்டான் அந்த சிறுவன். காமினி. நல்ல பேர் தான். உன் பேர் என்ன? காமினியும் அவனிடம் வினவினாள். பூமாறன். நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், நீ யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே என்று சிறுவன் பூமாறன் கேட்கும் நேரம் அவனது நண்பர்கள் அவனை அழைத்தார்கள். வர
என்று நண்பர்களை பார்த்து கத்தியவன் காமினியை சந்தேக கண்ணுடனே பார்த்தபடி சென்றான். காமினிக்கு அவனை பிடித்திருந்தது. தம்பி முத்துவை போல் இல்லாமல் இவன் நல்லவனாக தெரிந்தான். முத்துவின் ஞாபகம் வந்ததும் அவளுக்கு அல்லியூர் ஞாபகமும் வந்தது. தோழி நாச்சி தான் ஆசையாக வளர்த்த ஆடு மாடு கோழி என்று குடும்பத்தை தவிர்த்து மற்ற அனைத்தின் மீதும் அவளது ஏக்கம் பாய்ந்தது. அவ்வாறு அல்லியூர் கிராமத்தை எண்ணியபடி சோகத்துடன் நின்றிருக்கும் காமினி வேங்கியப்பன் சென்ற திசையை நோக்கினாள். என்ன இவனை இன்னும் காணோம்? தனியா விட்டுட்டு போயிட்டானே. வரட்டும் இன்னைக்கு அவனை என்று எண்ணியவள் அவ்வாறே காத்திருக்கும் நேரம் அவளுக்கு அருகாமையில் ஒரு வெடி சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் காமினி திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள். அங்கு தென்பட்ட காட்சி அவளை நடுங்க வைத்தது. அத்தியாயம் 6. மாமன் மார்த்தாண்டன் என்ற கேட்ட வெடி சத்தத்திற்கு தோள்கள் குலுக்கி இமைகள் இமைத்து அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தாள் காமினி. அவள் திரும்பி பார்த்த நேரம் அவளை கடந்து காற்றில் பறந்து சென்று பொத்தொன்று கீழே விழுந்தான். முன்பு அவளிடம் வந்து பேசிய சிறுவன் பூமாறன். அவன் நெற்றிப்பொட்டில் துப்பாக்கி தோட்டா ஒன்று புகுந்து அவனை கொன்று போட்டிருந்தது. மூச்சு பேச்சின்றி கீழே கிடக்கும் அவனை பார்த்துவிட்டு அதிர்ச்சி களையாத முகத்துடன் பூமாறன் மீது குண்டு பாய்ச்சியவனை பார்த்தாள் காமினி. கருப்பு பூட்ஸ், வெள்ளை நிற கால்சராய், இடுப்பில் துப்பாக்கி, உறையும் வாளும் கூட இருந்தன. சிவப்பு, வெள்ளை, நீளமாகிய மூவண்ணத்தில் கோட் ஒன்று அணிந்திருந்தான். அந்த கோட்டின் நெஞ்சு பகுதியில் டச் அரசாங்கம் கொடுத்த பதக்கங்கள் பல இருந்தன. தலைமுடி சுருள் சுருளாக இரு பக்கமும் வழிந்தது. செம்பட்டை நிறை தாடியும் மீசையும் வெள்ளை தோளும் கொடூர கண்களும் பலமான உடலும் கொண்ட அந்த டச்சுக்காரன் வாயில் ஒரு வெளிநாட்டு சிகாரை புகைத்தபடி கையில் ஏந்திய துப்பாக்கியுடன் குதிரையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின் துப்பாக்கி ஏந்திய சிப்பாய் வீரர்கள் 10 பேர் குதிரைகளில் அமர்ந்திருந்தார்கள். சிறுவன் சுடப்பட்டதும் சுற்றியிருந்த மரங்களில் வசிக்கும் பறவை கூட்டம் அனைத்தும் தெரித்து ஓடின. அங்கிருந்த மக்கள் எல்லாம் தங்கள் கவனத்தை அங்கு திருப்பினார்கள். தலையில் குடத்துடன் சேலை அணிந்த பெண் ஒருத்தி முகத்தில் வழியும் வேர்வையை சேலை முந்தானையால் துடைத்தபடி அந்த வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளும் துப்பாக்கி சத்தம் கேட்டு என்ன ஏது என்று பார்த்தபடியே வந்தாள். அருகே வந்ததும் தான் தனது மகன் பூமாறன் சுடப்பட்டு கிடப்பதை பார்த்தாள் அந்த தாய். மகன் மரக்கட்டை போல் கிடப்பதை பார்த்ததும் குடத்தை கீழே போட்டுவிட்டு அலறியபடியே ஓடி வந்தவள் மகனை தூக்கி வாரி தன் மடியில் போட்டுக்கொண்டு கதறி அழுதாள். ஐயோ என் கண்ணே, என் வெள்ளமே, அம்மாவை பாருடா. ஐயோ என் புள்ள போச்சே, கடவுளே. காமினிக்கு மட்டுமல்ல, அங்கு சுற்றியிருந்த பலருக்கும் அந்த தாயின் அழுகை குரல் கண்ணீரை வரவழைத்தது. இருப்பினும் யாரும் அங்கு நெருங்கவில்லை. காரணம், சிறுவனை சுட்டது கொடூரன் கேப்டன் மாத்யூ. அதனால் யாருக்கும் அவ்விடத்தை நெருங்க நெஞ்சுரம் இல்லாமல் போனது. மேத்யூ ஒரு கொடுங்கோலன், டச்சு கோட்டையின் மிக முக்கிய கேப்டனாக இருப்பவன். அவன் தன் கடல் பயணத்தை முடித்துவிட்டு எப்போது பழவேற்காடு துறைமுகம் திரும்பியுள்ளான் என்ற செய்தி வருகிறதோ அப்போதெல்லாம் அங்கிருக்கும் மக்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். அவன் கண்களில் படும் பெண்கள் சீரழிக்கப்படுவார்கள். எதிரே வருபவர்கள் சுட்டு கொல்லப்படுவார்கள். மதிக்காதவர்கள் மாண்டு போவார்கள். இப்படி ஒரு கொடூரனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் பழவேற்காட்டு தமிழர்கள் அவல நிலையில் இருந்தார்கள். கதறி அழுது கொண்டிருக்கும் அந்த தாய் கோபத்துடன் கேப்டன் மேத்யூவை பார்த்து பற்களை கடித்து பிறகு எழுந்து அவனை நோக்கி ஆவேசமாக ஓடினாள். ஓடியவள் குதிரை மீது அமர்ந்திருக்கும் அவன் கையை பிடித்து ஆக்ரோஷமாக இழுத்தாள், அடித்தாள். அதற்கு மேத்யூ ஏளனமாக சிரித்தான். வேசி மவனே, பாடையில போறவனே, நீ நாசமா போக, நீ அழுகி போக. நீ இன்னைக்கு ரொம்ப பேசிட்ட. இன்னைக்கு உனக்கு
படுக்கை அறை தண்டனை இருக்கு, வா என்று அந்த தாயின் கையை பிடித்து இழுத்து அப்படியே அவளை தன் குதிரையின் முன்பக்கம் கடத்தினான் மேத்யூ. அந்த தாய் கையையும் காலையும் அசைத்து துடித்தாள். மேத்யூ அதை பொருட்படுத்தாமல் குதிரையை கோட்டை ஜல்சியாவை நோக்கி தட்டிவிட்டான். அவன் பின்னரே வீரர்களும் சென்றார்கள். கேப்டன் மேத்யூவும் அவன் வீரர்களும் சென்ற பிறகு அங்கிருந்த ஊர் மக்கள் இறந்து கிடக்கும் பூமாறனின் உடலை தூக்கி சென்றார்கள். சிலர் கூடி சோகத்துடன் பேசினார்கள். பெரும்பாலும் அவர்களின் முகத்தில் சோகமும் கவலையும் கையாளாகத்தனமும் தான் அப்பட்டமாக வெளிப்பட்டது. காமினி அனைத்தையும் பார்த்து கண்ணீர் வழிய நடுங்கும் கால்களுடன் அங்கேயே அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். அவளால் அசையக்கூட முடியவில்லை. அப்போதுதான் அவளை விட்டு சென்ற வேங்கியப்பன் அங்கு வந்திருந்தான். அவள் நிலையை பார்த்தவன், என்னடி அழுவுற, என்னாச்சு என்று கேட்டான். அதற்கு காமினி அவளை கட்டி அணைத்து அழுதாள். அதன் பின் வேங்கியப்பன் அவளை அணைத்து பிடித்து ஆறுதல் கூறி தனது தூரத்து உறவினர் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். செங்கல்லால் கட்டப்பட்ட 2 அடுக்கு வீடு அது. குறுகிய வாசலையும் உயரமான திண்ணைகளையும் கொண்டிருந்தது. அந்த வீட்டின் வாசலில் மேலாடையின்றி கீழ் ஆடையாக ஒரு வேட்டியும் தோளில் ஒரு துண்டுமாக பானை வயிறுடன் காட்சி தரும் ஒருவன் நின்றிருந்தான். அவன்தான் வேங்கியப்பனின் தூரத்து உறவான மாமன் மார்த்தாண்டன். மார்த்தாண்டனுக்கு வயது 40ற்கு மேல் இருக்கும். மொட்டை தலையும் காதுகளில் வெள்ளை முடியும் கொடூரமான முகமும் கொண்டவனாய் வாசலில் நின்று கொண்டு வீதியையே பார்த்தபடி இருந்தான் மார்த்தாண்டன். என்ன இந்த பய போய் இத்தனை நேரம் ஆகுது, ஆளைய காணுமே, ஏதோ பொண்ணை கூட்டியாந்ததா சொன்னா என்று தனக்குத்தானே பேசியபடி மார்த்தாண்டன் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு வீதியை பார்த்தான். அதோ அவர்கள் வருவது தெரிந்தது. யாரோ ஒரு பெண்ணை அணைத்து பிடித்தபடி அழைத்து வந்து கொண்டிருந்தான் வேங்கியப்பன். இருவரும் வீட்டின் முன் வந்து நின்றதும் வாங்க வாங்க என்று வணங்கினான் மார்த்தாண்டன். காமினி, இவர் பேரு மார்த்தாண்டன், என்னோட தூரத்து உறவு மாமா, கும்பிட்டுக்கோ என்றான் வேங்கியப்பன். காமினி தயக்கத்துடனே கும்பிட்டாள். என்ன ஆச்சு, ஏன் புள்ள பயந்து போயிருக்க? அது தெருமுனையில ஏதோ ஒரு வெள்ளக்காரன் என்று வேங்கியப்பன் சொல்லி முடிக்கும் முன்பே, சரி சரி உள்ள வா, உள்ள போய் பேசிப்போம் என்று அவசர அவசரமாய் இருவரையும் உள்ளே அழைத்த மார்த்தாண்டன் யாரேனும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு தானும் அவர்களுடன் உள்ளே சென்றான். காமினியையும் வேங்கியப்பனையும் மனை போட்டு அமர வைத்துவிட்டு இருவருக்கும் குடிக்க நீர் கொடுத்து விட்டு எதிரே சுவற்றிடம் சென்று சாய்ந்து அமர்ந்து தன் தோள் துண்டால் முக வியர்வையை துடைத்த மார்த்தாண்டன், இதெல்லாம் இங்க இப்ப ரொம்ப சாதாரணமா போச்சு. வெள்ளக்காரங்க காக்கா குருவி சுடுற மாதிரி கண்ணுல படுற மக்களை சுட்டு தள்ளிட்டு போறானுங்க. ஆமா, எத்தனை பேர் வந்தாங்க புள்ள? காமினி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராதவளாய், 6-7 பேரு, கருப்பு குதிரையில இருந்தவன் தான் சுட்டான் என்றாள். அட, கருப்பு குதிரையா? அது மேத்யூ என்று சொன்னபோது மார்த்தாண்டனின் விழிகள் விரிந்தது. மேத்யூ தான் இந்த பழவேற்காட்டு துறைமுகத்தோட முக்கியமான கேப்டன். வெள்ளக்கார துறைக்கு ரொம்ப நெருங்கியவன். அவன் வருஷத்துல கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பான். இப்ப நீ சொல்லிதான் அவன் வந்தது எனக்கு தெரியும். மேத்யூ கண்ணுல படுறதும் பேய் கண்ணுல படுறதும் ஒண்ணுதான். அவனை எதிர்த்து யாரு நின்னாலும் கொன்னு கோட்டைக்கு பக்கத்துல இருக்க இடுகாட்டுல புதைச்சிடுவான். எச்சரிக்கையா இருக்கணும் என மார்த்தாண்டன் அச்சமூட்டும் குரலில் சொன்னான். அதை கேட்டதும் காமினிக்கு மேலும் அச்சம் கூடியது. வேங்கியப்பனோ அவள் கையை பிடித்து அழுத்தி, ஏய் பயப்படாத, நான் இருக்கேன் என்றான். சரி, அதை விடுங்க. உங்க 2 பேரு கதை என்ன? பொசுக்குன்னு இப்படி ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களே, அடுத்து என்ன பண்ண போறதா உத்தேசம்? மாமா, 2 பேரும் காயலுக்கு போலாம்னு இருக்கோம். அது வரைக்கும் இங்கதான் மாமா. காயலுக்கா? அங்க யாரும் இருக்கா? யாரும் இல்ல மாமா. அங்க போய் புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு இருக்கோம். அப்படியா? நல்லது நல்லது என்று சொன்ன மார்த்தாண்டன் தரையை பார்த்து ஏதோ யோசித்தார். பிறகு வேங்கியப்பனை பார்த்து, வேங்கியப்பா சத்த இரு வர என்று எழுந்து உள்கட்டு அறைக்குள் சென்றான் மார்த்தாண்டன். வேங்கியப்பனின் தோள் மீது சாய்ந்திருக்கும் காமினி, எங்க போறாரு என்று கேட்டாள். தெரியல, இரு பாப்போம்
என்றான் வேங்கியப்பன். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த அறைக்குள் இருந்து வெளியே வந்தான் மார்த்தாண்டன். அவன் கையில் ஒரு சிறு துணி ஒன்று இருந்தது. அந்த துணியை வேங்கியப்பனிடம் கொடுத்து, இந்தா, இதுல ஒரு விலாசம் இருக்கு. காயல்ல இருக்க என் நண்பனோட விலாசம். அவன் உங்களுக்கு வேண்டிய உதவிய பண்ணுவான் என்றவன் முன்பு அமர்ந்திருந்த இடத்திற்கே வந்து அமர்ந்தான். வேங்கியப்பன் அதை பார்த்துவிட்டு, ரொம்ப நன்றி மாமா என்று அந்த துணியில் எழுதியிருப்பதை பார்த்து முறுவல் செய்தான். சரி, களம் எப்போ புறப்படுதுன்னு தெரியுமா? விசாரிக்கணும் மாமா. துணி மீது இருந்த பார்வையை மாமா மீது நாட்டினான் அவன். நல்லா விசாரிச்சுக்கோ. இங்கிருந்து காயலுக்கு ஒரு களம்தான் போகும். அது பேரு பாண்டியன். நாளைக்கு பாண்டியன் புறப்பட போகுது. மாமா, இப்ப என்ன பண்றது? நீ ஒன்னும் அஞ்ச வேணாம். தெரிஞ்ச ஆளை வச்சு 2 பேருக்கும் சீட்டு வாங்கிடுறேன். இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்வேன் மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்பா. இது என் கடமை. சரி, நான் நேரத்தோட போய் சீட்டு வாங்கிட்டு வரேன் என்று மார்த்தாண்டன் எழுந்ததும் இருவரும் எழுந்தார்கள். வெங்கப்பா, மேல்கட்ட அறையில தங்கிக்கங்க. நான் வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். பத்திரமா இருங்க, போய் வரேன் என்று சொல்லிவிட்டு மார்த்தாண்டன் வெளியேற வேங்கியப்பனும் காமினியும் வீட்டின் கதவை அடைத்துவிட்டு அங்கு இருந்த படிகளில் மேல்கட்டை நோக்கி ஏறினார்கள். அத்தியாயம் 7. விளையாட்டு. முதலில் படிகள் ஏறி வந்த காமினி மேல்தள அறைக்குள் நுழைந்து அறையை சுற்றுமுற்றும் பார்த்தாள். பெரிதாக இல்லை என்றாலும் அந்த அறை அழகாக இருந்தது. இடது பக்கம் ஜன்னலும் அதன் கீழ் மரமேசையும், அந்த மரமேசையில் சில பல ஓலை சுவடிகளும் கிடந்தன. அறையின் மற்ற இடங்களில் எல்லாம் துணி மூட்டைகளும் ஒரு மூலையில் மரப்பெட்டகம் ஒன்றும் இருந்தது. அறையை ஆராயும் காமினியின் அருகே வந்து நின்ற வேங்கியப்பன், என்ன அப்படி பாக்குற என்று கேட்டான். முகத்தில் இருக்கும் சிறு நகை மாறாமல் அவனை பார்த்தவள், இது நம்ம முதல் தனியறை இல்லையா வேங்கியப்பா என்று கேட்டாள். ஆமா, தனியறைதான். இங்க நாம என்ன செஞ்சாலும் யாருக்கும் எதுவும் கேட்காது, யாரும் வந்து தொந்தரவும் செய்ய மாட்டாங்க என்று சொன்னவன் காமினியை ஒருவித பார்வையுடன் பார்த்து சிரித்தான். காமினியும் அவனை பார்த்து சிரித்தாள். அதன் பின் இருவரும் நேருக்கு நேராக நின்றார்கள். அவன் அவளின் இதழ்களை கம்பி உரிந்தான். இருவரின் நாவுகளும் பின்னி பிணைந்தன. அதன் பின் அவளை அப்படியே தூக்கி சென்று மேசை மீது அமர வைத்த வேங்கியப்பன் அவளின் மேல் சீலையை நகர்த்தி கரு காம்புகளை கொண்ட அவள் கொங்குகளை பிடித்து பிசைந்து பிறகு நாவினால் தீண்டினான். காமினி இன்பத்தில் முழங்கினாள். கொங்கை கனிகளை ரசித்து முடித்த வேங்கியப்பன் அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பித்தான். காமினி அவனுக்கு ஏதுவாக அமர்ந்தாள். அதன் பின் காமினியும் வேங்கியப்பனும் இன்பத்தில் முழங்கினார்கள். அந்த நேரத்தில் கூட, வேங்கியப்பா, மாமா வந்துட போறாரு என்றாள் காமினி. அவர் வர்றதுக்கு நேரமாகும் என்று வேங்கியப்பன் மீண்டும் அவளை தூக்கி தரையில் கடத்தி படுக்க வைத்துவிட்டு அசுர வேகத்தில் ஆடினான். அந்த நிலை முடிந்ததும் வேங்கியப்பன் கீழே படுத்துக்கொள்ள அவன் மீது ஏறி அமர்ந்த காமினி புள்ளிமான் போல் துள்ளி துள்ளி குதித்தாள். தன் கேசத்தை விரித்து விட்டவள் வேங்கியப்பனின் கைகளை எடுத்து தன் கொங்கைகளில் வைத்தாள். அவன் கச்சிதமாக வேலையை பார்த்தான். ஏறத்தாழ 2 நாழிகை அவர்கள் கூடியிருப்பார்கள். முன்பு காட்டில் பாழடைந்த வீட்டில் கூடும்போது யாரேனும் பார்த்து விடுவார்களா என்கிற பய உணர்வுடனே கூட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்று தனி அறையில் யாருமில்லை என்கிற உணர்வுடன் கூடியதால் காமத்தை முழு மனதுடன் அவர்கள் அனுபவித்தார்கள். இத்தனை நாள் காட்டு வீட்டில் கூடியதை காட்டிலும் இந்த கூடல் அவர்களுக்கு அதீத இன்பத்தை தந்ததால் இருவரும் வெறிகொண்டு கூடினார்கள். கூடல் ஆட்டம் முடிந்ததும் வழக்கம் போல் காமினியின் மார்பின் மேல் படுத்து மூச்சிறைத்தான் வேங்கியப்பன். காமினி அவன் தலையை வருடி கொடுத்தாள். இருவரின் உடலிலும் அடி முதல் முடிவரை வியர்வை கொட்டியது. அதன் பின் எழுந்து உடை அணிந்து கொண்ட இருவருக்கும் கீழ்த்தளத்தில் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டது. நீரு, நான் போயிட்டு வரேன் என வேங்கியப்பன் மட்டும் கீழே இறங்கி சென்று வீட்டின் கதவை திறந்தான். வந்திருப்பது மார்த்தாண்டன் தான். ஏமாமா, இத்தனை நேரம்? சீட்டு கிடைக்க நேரம் ஆயிடுச்சு வேங்கியப்பா என்றபடியே உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டன்.
பாத்தியா, பேசுனியா, என்ன செய்தி என்று கேட்டான் வேங்கியப்பன். பார்த்தேன், பேசின, நாளைக்கு கப்பல் புறப்படுது, தயாராயிரு என்று மார்த்தாண்டன் அவனிடம் 2 தூக்கு சட்டிகளை கொடுத்து, இந்தா, இதுல வரகரிசி சோறும் மீன் குழம்பும் இருக்கு, தூக்கு சட்டியை திரும்பி தரணும், பத்திரம். ஆமா, அவன் எங்க என்றான். மேல இருக்கா. சரி சரி போ, சாப்பிடுங்க என்றான் மார்த்தாண்டன். நீ பசியாதியாச்ச மாமா என்று கேட்டான் வேங்கியப்பன். ஆச்சு ஆச்சு என்றவன் இடையில் வைத்திருந்த மது குப்பியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். மாமா, என்னடா, எனக்கும் கொஞ்சம் வைக்கிற. நன்றி மாமா என்ற வேங்கியப்பன் தூக்குச்சட்டிகளுடன் மேலே ஏறினான். மேலே சென்றதும், காமினி வா சாப்பிடலாம் என்று அமர்ந்தான் அவன். சுவற்றில் மாட்டியிருந்த கண்ணாடியில் கண்ணுக்கு மை தீட்டிக் கொண்டிருந்த காமினி வேங்கியப்பனிடம் சென்று அமர்ந்தாள். என்ன சோறு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? சீக்கிரம் தர. காமினியின் கண்களில் சிறுபிள்ளையின் ஆசை தெரிந்தது. வேங்கியப்பன் தூக்கு சட்டிகளை திறந்தபோது அருமையான மனம் வீசியது. கண்களை மூடி அதை நுகர்ந்த காமினியை பார்த்து சிரித்த வேங்கியப்பன், அடியே சாப்பிடு என்றான். கண்களை திறந்த காமினி அவன் கொடுக்கும் தூக்குச்சட்டியை பெற்று உணவை உண்டாள். இருவரும் கூடிய களைப்பிலும் பசியிலும் இருந்ததால் பரபரப்புடன் உண்டார்கள். இடையே நீருக்காக வேங்கியப்பன் கீழே சென்றும் வந்தான். அப்படி அவன் வரும்போது விரலளவு சிறு கண்ணாடி குப்பி ஒன்றை எடுத்து வந்தான். காமினி விட்டத்தை அண்ணார்ந்து பார்த்து நீர் அருந்தும் நேரம் அந்த சிறு குப்பியில் இருக்கும் சிவப்பு நிற திரவத்தை அவள் உண்ணும் உணவில் கொட்டிவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல் இருந்தான் வேங்கியப்பன். காமினி நீர் அருந்தி முடித்துவிட்டு உணவை உண்ணத் தொடர்ந்தாள். உணவில் ஏதோ விசித்திரமான சுவை வருவதை உணர்ந்து, என்னடா, ஏதோ வித்தியாசமான சுவையா இருக்கு என்று கேட்டாள். அது ஒண்ணும் இல்ல, மீனோட சுவைதான், எனக்கும் அப்படிதான் இருந்தது என்றான் வேங்கியப்பன். ஓ சரி சரி என்றவள் முழுதும் உண்டாள். உண்டு முடித்ததும் அவளுக்குள் காம உணர்வுகள் அபரிமிதமாக எழத் தொடங்கியது. தூக்குச்சட்டிகளை கொடுக்க கீழே சென்றிருக்கும் வேங்கியப்பன் எப்போதும் மேலே வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவளால் தாங்க முடியவில்லை. வேங்கியப்பன் மேலே வந்ததும் தாவிச் சென்று அவனை கட்டிக்கொண்டவள் அவனை இழுத்து வந்து முத்தங்கள் கொடுத்து காம கதவுகளை திறந்தாள். மீண்டும் அவர்கள் காமத்தில் ஈடுபட்டார்கள். இம்முறை காமினிக்கு இனம் தெரியாத மயக்கம் ஒன்று வந்தது. தன்னிலையை சிதைக்கும் அந்த மயக்கத்தை இதற்கு முன்பு அவள் அனுபவித்தது இல்லை. கீழே படுத்திருந்த அவள் மேல் வேங்கியப்பன் அசைவது தெரிந்தது. அதன் பின் அவன் முகம் மறைந்து மார்த்தாண்டனின் முகம் தெரிந்தது. அவளுக்கு மயக்கத்தில் ஒன்றும் புரியவில்லை. இது என்ன கனவா? கனவுதான். அடிச்சு மார்த்தாண்ட என் கனவுல சந்தோஷப்படுத்தணுமா தூ என்று தன்னைத்தானே வெறுத்தாள் அவள். மார்த்தாண்டன் தன்னை புணர்வதையும் அவள் அனுபவித்தாள். அதன் பின் அவள் மயக்கத்தில் ஆழ்ந்து போகத் தொடங்கினாள். மார்த்தாண்டனின் அசையும் முகம் மெல்ல மறைந்து இருள் கூடியது. நீண்ட நேரம் கழித்து மீண்டும் காமினியின் விழிகளை வெளிச்சம் ஆட்கொண்டது. கண்களை திறந்த காமினி தான் ஒரு சிறையில் அடைந்து கிடப்பதையும் தன்னுடன் சிலர் அழுகையுடன் அமர்ந்திருப்பதையும் பார்த்தாள். காமினியின் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது. இல்லை இல்லை, வேங்கியப்பன் விளையாடியிருந்தான். அத்தியாயம் 8. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. காமினி அந்த சிறையை ஏறிட்ட போது அவள் விழிகளில் திகிலும் மிரட்சியும் தெரிந்தது. நினைவு வருவதற்கு முன் காதலனுடன் காமத்தில் ஈடுபட்டு சுகமாக இருந்த நாம் மூத்திரவாசம் வீசும் இந்த சிறைக்கு எப்படி வந்தோம் என்கிற குழப்பத்துடன் அவள் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன் அவளைப் போலவே ஒரு வெள்ளை நிற இளைஞன் அழுதபடி இருந்தான். அவனை பார்த்துவிட்டு மற்றவர்களை பார்த்தாள் அவள். அங்கு முதியவர் முதல் சிறியவர் வரை பலரும் கதறிக் கொண்டிருந்தார்கள். கைக்குழந்தையுடன் தாய்மார்களும் கூட அந்த சிறையில் காணப்பட்டார்கள். அவர்களை காட்டிலும் எதிரே இருக்கும் அழுகை இளைஞனே காமினியின் கவனத்தை அதிகம் ஈர்த்தான். அவன் புலம்பத் தொடங்கிய பின் அவன் சேர நாட்டை சார்ந்தவன் என்பது அவளுக்கு தெரிய வந்தது. அம்மே அம்மே, யான் ஏது செய்யும் என்ற படைச்சோனே என அவன் தேம்பி தேம்பி அழுதான். காமினி அவனை காணும் போது சிறைக்கதவின் வெளியே சில குரல்கள் கேட்கத் தொடங்கியது. அந்த குரல்களில்
தனக்கு பழகிய வேங்கியப்பனின் குரலும் கேட்கவே பதறி அடித்துக் கொண்டு எழுந்தவள் அந்த இரும்பு கதவில் சென்று தன் காதை ஒட்டினாள். ஆம், அது வேங்கியப்பனின் குரல்தான். அது உறுதியாக தெரிந்த பின், வேங்கியப்பா, வேங்கியப்பா, வேங்கியப்பா என அழுகையுடன் கதறி அழுதாள் அவள். அவள் செயலை உள்ளே இருந்த அனைவரும் பார்த்தார்கள். அந்த சேர நாட்டு இளைஞனும் புலம்புவதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். அழைப்போடு சேர்த்து காமினி கதவை தட்டவும் செய்தாள். வேங்கியப்பா என அவளின் அழைப்புக்கு அந்த கதவில் சிறு வட்டப்பகுதி மட்டும் நகர்ந்தது. அந்த சிறு வட்டத்தில் வேங்கியப்பனின் முகமும் அவனுக்கு பின் மார்த்தாண்டனின் முகமும் தெரிந்தது. அவனை கண்டதும் அழுகை கலந்த பெரும் சிரிப்புடன், வேங்கியப்பா வந்துட்டியா? என்ன காப்பாத்து வேங்கியப்பா. என்னை யாரோ இங்க கிடத்தி குட்டி வந்துட்டாங்க. நல்ல வேளை நீ வந்த. கதவை தர வேங்கியப்பா. மாமா, கதவை தரங்க, எனக்கு அச்சமா இருக்கு என்றாள். காமினி கதறியதை கேட்டு முதலில் வேங்கியப்பன் சிரித்தான். அவனை தொடர்ந்து பின்னால் நிற்கும் மார்த்தாண்டனும் சிரித்தான். அவர்களின் சிரிப்பு காமினியின் முகத்தில் உணர்ச்சிகளை அறுத்தது. மாமா பாத்தியா, நாம இவளை காப்பாத்த வேணுமா? சிரிப்புடனே சொன்னான் வேங்கியப்பன். அதான பிடிச்சு வந்து கொடுத்தவங்க கிட்டயே காப்பாத்துன்னு சொல்லுதுப்பா அந்த பொண்ணு. அடியே நல்லா கேட்டுக்கோ, உன்னை இங்க அடிமையா வித்ததே நாங்க தான் என்றான் மார்த்தாண்டன். காமினியின் விழிகளில் அதிர்ச்சி குடியேறியது. என்ன காமினி, குழப்பமா இருக்கா? சரி, போகும்போது குழப்பத்தோட போவாத, முழுசா கேளு என வேங்கியப்பன் அனைத்தையும் கூறத் தொடங்கினான். நான் உன்னை காதலிக்கவே இல்லை. நீ என்னோட இறை. நான் யார் தெரியுமா? மனிதர்களை விக்கிற தரகன். என் தொழிலே இதுதான். ஊர் ஊரா போய் அழகான பெண்களை காதலிச்சு காமத்துக்கு அழைச்சு வீட்டை விட்டு இங்க கூட்டிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து நாங்க 2 பேரும் அந்த பொண்ணை அனுபவிப்போம். எல்லாம் முடிஞ்சதும் இதே மாதிரி அடிமையா வித்துருவோம். இதுல நீ கொஞ்சம் வசதி. ஏன் தெரியுமா? நீதான் 100வது பொண்ணு. என்ன மாமா, என் கணக்கு சரிதானே என்று வேங்கியப்பன் சிரித்தான். ஆமாமா புள்ள, சரிதான். ஆனா இதுவரை நீ ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததுலயே இவதாண்டா சரியான கட்ட. உச்சிலிருந்து உள்ளங்கால் வர இவ சுவ தனி சுவைடா. என்னை விட்ட இப்ப கூட என மார்த்தாண்டன் காம விழிகளுடன் காமினியை பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? இதுவரைக்கும் நாம கூடுனதை விட அதிக நேரம் நேத்து இரவு மாமா உன்னை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு தெரியுமா? எது எப்படியோ எதிர்பார்த்தபடி வெள்ளைக்காரத்தோட உனக்கு நல்ல விலைய கொடுத்துட்டான். நீ எங்க தெரியுமா போக போற? கடாவுக்கு. கப்பல்ல போக போற. அன்னைக்கு நான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்தேனே, அது காயல் போற கப்பல் சீட்டு இல்ல, உன்னை கடாவுக்கு அனுப்புற சீட்டு என்று மார்த்தாண்டன் தன் பெருத்த வயிறு குலுங்க சிரித்தான். பயணம் நல்லபடியா அமைட்டும், வரேன் காதலி என்று சாத்தானை போன்ற முகத்துடன் சொன்ன வேங்கியப்பன் அந்த கதவின் துளைக்கு வெளியே இருந்த தாளை நகர்த்தினான். இத்தனை நேரம் அவர்கள் முகத்தை காட்டிய வட்டம் மூடப்பட்டது. வட்டம் மூடினாலும் நீண்ட நேரம் அப்படியே நின்றிருந்தாள் காமினி. அவளுக்குள் ஏகப்பட்ட உணர்வுகள் எழுந்து கண்ணீரை வரவழைத்தன. தான் யாரை நம்பி தாய், தந்தை, தம்பி, உறவினர், ஊர் என அனைத்தையும் விட்டு வந்தோமோ, அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என தெரிய வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் தன்னை மயங்க வைத்து வேறு ஒருவனை புணர வைத்து விட்டான் என்பதை காதில் கேட்ட பின் அவள் உள்ளம் என்ன பாடுபடும்? காமினியின் கைகளும் கால்களும் நடுங்கின. நெஞ்சு உள் சென்று அழுகை வந்தது. இதயம் படபடபென அடித்தது. சில நொடிகளில் தன்னிலை மறந்து அப்படியே மயங்கி விட்டாள். அவள் கீழே விழுந்ததை கண்டு உள்ளே இருந்த அடிமைகள் சிலர் அவளுக்கு உதவி செய்தார்கள். அதில் அந்த சேர நாட்டு இளைஞனும் இருந்தான்.
காமினியை ஓரமாக தூக்கி வந்து ஒருவர் தன் துண்டால் வீசிவிட்டார். சேர நாட்டு இளைஞன் அவள் கன்னங்களை தட்டி எழுப்ப முயன்றான். ஒரு பெண்மணி காமினியின் மேல் சிலையை சரி செய்து விட்டார். சற்று நேரத்தில் காமினி கண்களை திறந்தாள். அவள் முதலில் கண்டது சேர நாட்டு இளைஞனை தான். பிறகு எழுந்து அமர்ந்து தன்னை சுற்றி அமர்ந்திருப்பவர்களை பார்த்தாள். நான் அத்தனையும் கேட்டேன் தாயி. உன்னை காதலிக்கிறதா சொல்லி வித்துட்டானுங்களா? என்ன வாங்கிய கடனுக்காக வித்துட்டானுங்க. எல்லாம் நம்ம விதி. மனச தேத்துக்கோ தாயி என்று ஒரு பெரியவர் சொன்னதும் காமினிக்கு அழுகை பீறிட்டு வந்தது. அருகே யார் இருக்கிறார்கள், எந்த இடம் என்றெல்லாம் அவள் பார்க்கவில்லை. தாயை தொலைத்த குழந்தை போல் ஓவென்று அழுதாள். சேர நாட்டு இளைஞனின் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுதாள். அவனுக்கும் அழுகை வந்தது. அவர்களின் அழுகை அங்கிருந்த அனைவரையுமே அழ வைத்தது. சொந்த நாட்டிலேயே தாங்கள் அடிமையாக விற்கப்பட்ட அவல நிலையை எண்ணி அவர்கள் துக்கம் தொண்டையை அடைக்க அழுதார்கள். அவர்கள் அழுகை குரல் தமிழ்நாட்டில் இருக்கும் விஜயநகர பேரரசுக்கு கேட்கவில்லை. அரசின் அனுமதியுடன் பழவேற்காடு துறைமுகத்தில் தங்கி அடிமை வர்த்தகத்தில் ஈடுபடும் டச்சுக்காரர்களுக்கும் கேட்கவில்லை. அந்த அடிமைகளின் அழுகுரல் யாருக்கும் கேட்கவில்லை. அத்தியாயம் 9. புரட்சி வீரர்கள். காமினி சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவள் பார்வை தரையை பார்த்தபடி இருந்தது. விழிகளில் கண்ணீர் ஊற்றெடுத்ததால் கன்னங்களில் நீர் வழிந்த தடம் காய்ந்து போய் கிடந்தது. வாழ்க்கையை பறிகொடுத்த அந்த அப்பாவி பெண்ணுக்கு தனது அல்லியூர் கிராமத்தின் நினைவும் உறவுகளின் நினைவும் எழுந்து இதயத்தில் கூச்சலை உண்டாக்கின. சித்தியின் கொடுமைகளை விட இது பெரும் கொடுமை என்பதை எண்ணி அவள் மனம் குமுறியது. ஊரின் வாசமும் ஏரியும் நினைவுக்கு வந்தது. அவற்றுடன் தான் மெய்யாக காதலித்த வேங்கியப்பனின் நினைவும் அப்போது அவளுக்கு வந்தது. அவன் நினைவு வந்ததும் ஏனோ அவளுக்கு சுல் என்ற கோபம் அடி முதல் முடிவரை ஏறியது. அவன் இனிக்க இனிக்க பேசிய பேச்சுக்களும் காட்டிய பொய் காதலும் ஏமாற்றிய நரிகுணமும் அத்துடன் அவனோடு கூடிய காம நிகழ்வுகளும் அவள் சிந்தனைக்குள் வட்டமடித்தன. அவன் வாய் வைத்த இடமெல்லாம் அவளுக்கு தீப்பிடித்து எரிவது போல் இருந்தது. அவன் அதிகமாக சுவைத்து தீர்த்த தனது இரு கொங்கைகளையும் மறுத்து எரிய வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. விதியே என்று அமர்ந்திருந்தவள் நீண்ட நேரம் தரையில் நிலைத்திருந்த பார்வையை அருகே அமர்ந்திருக்கும் சேர நாட்டு இளைஞனை நோக்கி திருப்பினாள். அவள் கண்களை மூடி கைகளை கூப்பி உதடுகள் முணுமுணுக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். பிறகு காமினி சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கு பலரும் வாடிய முகத்துடன் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார்கள். பெண்கள், ஆண்கள் என வயது வித்தியாசம் இன்றி நூற்றுக்கணக்கானோர் காணப்பட்டார்கள். சிலர் குழந்தைகளுடன் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் பார்க்கும்போது காமினிக்கு பரிதாபமாக இருந்தது. மீண்டும் அந்த சேர நாட்டு இளைஞனை பார்த்தாள். இப்போது அவன் காமினியை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அவன் தன்னை பார்ப்பதை கண்ட காமினிக்கு என்னவோ போல் இருந்தது. தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிவிட்டாள். அதன்பின் அந்த இளைஞன் மீண்டும் தனது பிரார்த்தனையை தொடர்ந்தான். அப்போதுதான் அவர்கள் அனைவரின் குலையை நடுங்க வைக்கக்கூடிய சத்தம் ஒன்று கேட்டது. இரும்பு சிறை கதவை யாரோ தட் 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 என்று தட்டி சத்தம் எழுப்பினார்கள். அச்சத்தத்தை கேட்டு உள்ளிருந்த அனைவரும் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார்கள். காமினி யார் வரப்போவது என்ற அச்சத்துடன் பார்த்தாள். கதவில் கிர் கிர் என்கிற சத்தம் எழுந்தது. அது தாழ்பால் திறக்கப்படும் சத்தம் என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன்பின் தடக் என்ற சத்தத்துடன் கதவு திறந்தது. ஒரு டச்சு வீரன் கதவை திறந்துவிட உள்ளே நுழைந்தான் கேப்டன் மேத்யூ. வாயில் ஒரு பெரும் சிகாரை புகைத்தபடி வந்து நிற்கும் அவனை பார்த்து பலரும் பயத்தில் நடுங்கத் தொடங்கினார்கள். அவனை கண்டதும் காமினியின் கால்கள் எல்லாம் உதறியது. அவள் விழிகளில் மரண பயம் தெரிந்தது.
முன்பு முதலில் இந்த பழவேற்காடு துறைமுகத்தினுள் நுழைந்தபோது நடந்த அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாள். இந்த மேத்யூ என்பவனின் துப்பாக்கிக்கு பலியான சிறுவனின் உடலும் இரத்தமும் சதையும் அவள் மனக்கண்ணில் வந்து நின்றன. இப்போது அவனிடமே தான் வந்து சிக்கிக் கொண்டிருப்பது அவளை நிலைகுலைய வைத்தது. மேத்யூ தனது வாயில் இருக்கும் சிகாரை எடுத்துவிட்டு, இத்தனை பேர் தான் கிடைச்சாங்களா என்று டச்சு மொழியில் கேட்டான். அதற்கு ஒரு டச் சேவகன், ஆமாம் கேப்டன், இந்த முறை இவ்வளவு தான் கிடைச்சது. நம்ம தலைவரும் போதும்னு சொல்லிட்டாரு. சரி, இதுங்க எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்தணும், தயார் பண்ணு என்று சொன்ன மேத்யூ அனைவர் முகத்தையும் ஏறிட்ட போது காமினியை பார்த்தான். அவன் தன்னை பார்ப்பதை பார்த்த காமினி சட்டென்று தன் பார்வையை கீழே இறக்கினாள். மேத்யூ அவளை பார்த்த வண்ணமே இருந்தான். அவன் கவனம் காமினியின் உடலை சுற்றி மேய்ந்தது. அழகிய கன்னிப்பெண்கள் என்றால் மேத்யூவிற்கு கொள்ளை விருப்பம். அதிலும் அடிமைகளில் இது போன்ற ஒருத்தியை கண்டால் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டான். பல வகையான காம தொல்லைகளை கொடுத்து பசி தீர்த்து கொள்ளும் கொடூரமானவன் இந்த மேத்யூ. காமினியை பார்க்கும் அவன், சீக்கிரம் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அவன் வெளியேறிய பின் டச்சு வீரர்கள் உள்ளே சங்கிலிகளுடன் நுழைந்தார்கள். சிறையில் இருந்த அடிமைகள் அனைவரையும் சங்கிலிகள் கட்டி பிணைத்தார்கள். பழவேற்காட்டு துறைமுகமே அந்த காட்சியை கண்டு அமைதியானது. ஜால்ட்ரியா கோட்டைக்கு வெளியே முதலில் ஒரு குதிரையில் கேப்டன் மேத்யூ வந்தான். அவனுக்கு பின் 4 வைஸ் கேப்டன்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின் டச்சு வீரர்கள் நாற்புறமும் காவல் காத்து அடிமைகளின் சங்கிலிகளை இழுத்து வந்தார்கள். கோட்டையில் இருந்து வெளியே இழுத்து வரப்பட்ட அடிமைகள் அனைவரும் கத்தினார்கள், கதறினார்கள். துறைமுகத்தில் இருப்பவர்களை பார்த்து, ஐயா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க, அண்ணா அக்கா எங்களை காப்பாத்துங்க என அழுகையுடன் உதவி கேட்டார்கள். ஆனால் வேடிக்கை காணும் மக்கள் ஏதும் செய்ய முடியாமல் தலைகுனிந்தார்கள். மேத்யூ பின்னே கதறும் அடிமைகளின் கதறல் சத்தம் கேட்டு சிரித்தான். கண்கள் மூடி ரசித்தான். காமினியின் கைகளில் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலி மிகவும் கனமானது என்பதால் கைகளை தூக்க முடியாமல் அழுகையுடன் நடந்தாள் அவள். அவளுக்கு தங்களை யாரேனும் வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்கிற ஏக்கம் அதிகமாக இருந்தது. சுற்றி சுற்றி துறைமுகத்தை பார்த்தாள். அங்கு யாரேனும் தன் ஊரை சார்ந்தவர்கள் இருப்பார்களா? நம்மை தேடிக்கொண்டு அப்பா வந்திருப்பாரா? நம்மை வந்து அழைத்து செல்வார்களா என்று குழந்தை போல் தேடினாள். ஆனால் இவர்களை நெருங்க கூட யாரும் தயாராக இல்லை. மேத்யூவின் வழியில் குறுக்கிட்டால் என்ன நேரும் என்பதை அனைவரும் அறிவார்கள். இவர்கள் செல்வதை காண்பதற்கு டச்சு கவர்னர் கோட்டை முற்றத்தில் வந்து நின்று பார்த்தார். அவர்கள் அனைவரும் கப்பலை நோக்கி செல்லும் போது மேத்யூ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அடிமைகளை பாதுகாப்புடன் அழைத்து வரும் டச்சு வீரர்களை திடீரென மக்கள் கூட்டத்தில் இருந்த சிலர் வந்து தாக்கினார்கள். முகத்தை துணியால் மூடிக்கொண்டிருக்கும் அவர்கள் டச்சுக்காரர்களின் உடலில் கத்தியால் குத்தி கிழித்தார்கள். அரிவாளால் வெட்டினார்கள். சத்தம் கேட்டு மேத்யூ திரும்பி பார்த்தான். உடனே தன் கீழ் இருப்பவனை அழைத்து யாரது என்று கேட்டான். நமக்கு வந்த உளவு செய்தி மெய்தான் தலைவரே. இவர்கள் தமிழ் படையினர். நம் டச்சு அரசிற்கு எதிராக புரட்சி செய்பவர்கள் தமிழர்கள் என்றான் அருகில் இருப்பவன். கரையில் நடக்கும் இந்த சம்பவத்தை புறப்பட தயாராக இருக்கும் கப்பலில் இருந்த டச்சு வீரர்களும் பார்த்தார்கள். ஓ அப்படியா என்று கேட்ட மேத்யூ முகத்தில் ஒரு ஏளனத்துடன் தனது துப்பாக்கியை எடுத்தான். கோட்டையின் மேலிருந்து பார்க்கும் கவர்னர் உடனே அங்கு வீரர்களை அனுப்ப கட்டளையிட்டார். காமினிக்கும் மற்ற அடிமைகளுக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மிரட்சியுடன் அவற்றை பார்த்தார்கள். டச்சு வீரர்களும் தமிழ் புரட்சி வீரர்களும் மோதிக்கொள்ளும் போதுதான் டமால் என்கிற சத்தத்துடன் ஒருவன் காமினியின் கால் அருகில் வந்து விழுந்தான். அவனை பார்த்துவிட்டு காமினி நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு மேத்யூ வாயில் சிகாருடன் துப்பாக்கியில் குறிபார்த்தபடியே இவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். மேத்யூவை பார்த்த தமிழ் புரட்சியாளர்கள் அவனை நோக்கி சென்றார்கள். துப்பாக்கியை தூக்கி குறிபார்க்கும் மேத்யூவை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தார்கள் அந்த தமிழ் விடுதலை வீரர்கள்.
ஒருவனை சுட்டு வீழ்த்தினால் மற்றவர்கள் அஞ்சி ஓடி விடுவார்கள் என்று நினைத்து மேத்யூ சுட்டான். நினைத்தது போல் ஒருவன் விழவும் செய்தான். ஆனால் எதிர்பார்த்தது போல் மற்றவர்கள் அஞ்சி ஓடவில்லை. அதை பார்த்த மேத்யூவின் முகம் மாறியது. மீண்டும் மற்றொருவனை சுட்டான். மீதமிருந்த மூவரும் அவனை நோக்கி வந்தார்கள். மற்றொருவனும் குண்டுக்கு பலியாகி மடிந்தான். மீதமிருந்த இருவரும் கத்தியை ஓங்கிக் கொண்டு மேத்யூவை நெருங்கிவிட்டார்கள். மீண்டும் அவசரமாக மேத்யூ தோட்டாவை பாய்ச்சினான். ஒருவன் வீழ்ந்தான். மற்றொருவன் கத்தியை மேத்யூவை நோக்கி ஓங்கினான். மேத்யூ சுட்டான். ஆனால் துப்பாக்கி சுடவில்லை. தோட்டா தீர்ந்து போயிருந்தது. அதை உணர்ந்த மேத்யூவின் முகத்தில் மரண பீதி பரவியது. அச்சத்துடன் தன்னை நோக்கி வரும் கத்தியை அவன் பார்த்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து அந்த தமிழ் விடுதலை வீரனை கவர்னர் அனுப்பிய ஆட்கள் சுட்டார்கள். கத்தியை மேத்யூவின் கழுத்து வரை கொண்டு வந்த அந்த தமிழ் போராளி சுடப்பட்டதும் அதிர்ச்சியில் நிமிர்ந்து அப்படியே கீழே தன் கத்தியை ஊன்றி மண்டியிட்டு அமர்ந்தான். மேத்யூவிற்கு இன்னும் மரண பயம் அகலவில்லை. அவனை மிரட்சியுடன் பார்த்தான். மண்டியிட்டு தலைகுனிந்திருந்த அந்த தமிழன் மெல்ல தலை நிமிர்ந்து மேத்யூவை பார்த்தான். டச்சு கேப்டனின் கண்களில் தெரிந்த மரண பயத்தை அவனால் காண முடிந்தது. அதை கண்டதும் சிரித்தான் அந்த தமிழன். அந்த சிரிப்புடன் அவன் வாயிலிருந்தும் ரத்தம் வந்தது. தமிழர்களை எத்தனை காலத்திற்கு அடிமையாக வைத்திருப்பாய்? ஒரு நாள் உன்னையும் உன்னை இந்த மண்ணில் அனுமதித்த வடுகர்களையும் பழி தீர்ப்போம். அன்று அடிமையாக இருந்த தமிழர்கள் அரக்கர்களாவார்கள். அன்று நீங்கள் அலறுவீர்கள் என்றவன் பொத்தென்று கீழே விழுந்தான். அந்த வீரத் தமிழனின் உயிர் வீர சொர்க்கம் நோக்கி பயணித்தது. மேத்யூவுக்கு ஆத்திரம் எழுந்தது. உடனே தன் இடையில் இருக்கும் தோட்டாக்களை எடுத்து துப்பாக்கியில் புகுத்தி இறந்து கிடப்பவனின் உடலின் மீது குறிவைத்தான். பிறகு டம் 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 என பலமுறை சுட்டான். ஆத்திரம் தீர்ந்ததும் அவன் உடலின் மீது காரி உமிழ்ந்து விட்டு எட்டி உதைத்தவன் தன் வீரர்களை பார்த்து அழைத்து வாருங்கள் என்றான். அடிமைகளை மீண்டும் இழுத்துக் கொண்டு வந்தார்கள் டச்சு வீரர்கள். காமினி மிரட்சியுடன் அழுதாள். அடிமைகள் எத்தனை கதறியும் பயனில்லாமல் போனது. அவர்கள் அனைவரையும் கப்பலில் ஏற்றிக்கொண்டு மேத்யூ கடாவை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கினான். கப்பல் நங்கூரம் எடுத்து செல்வதை பார்த்தபடியே இருந்தார் டச்சு கவர்னர். காமினி இறுதியாக தனது தாய்நாட்டு கரையை பார்த்து ஏங்கி அழுதாள். அந்த அடிமைகள் அனைவரையும் அழுகையுடன் தமிழ்நிலம் அனுப்பி வைத்தது. அத்தியாயம் 10. நடுக்கடலில் நங்கை. இது அப்படி பயணம் முடிகிற வரை இதுதான் உடுத்தணும், மற்ற துணியெல்லாம் கிடையாது என்று சொன்னபடியே கையில் இருந்த சாக்கு பைகளை ஒவ்வொரு அடிமையின் முகத்தில் வீசினான் அந்த தமிழ் தெரிந்த டச்சு வீரன். தொடர்ந்து சாக்குப்பைகளை வீசியபடி நடக்கும் அவன் காமினியை பார்த்ததும் முகம் மாறினான். அவளுக்கு மாத்திரம் சிரிப்புடன் கையில் கொடுத்தான். அழுது அழுது கண்ணீர் வற்றி போனதால் காமினியின் முகம் ஒட்டிப்போய் இருந்தது. ஆனால் உடல் வளம் மட்டும் கப்பலின் ஆட்டத்திற்கு ஏற்ப செழிப்பாய் குலுங்கியது. அந்த தமிழ் பேசும் டச்சு வீரன் கீழே குனிந்து காமினியின் காதில் பேசினான். அவன் செயலை கண்டு அருகில் இருந்த சேர நாட்டு இளைஞன் அஞ்சப்பன் முறைத்தான். ஏய், நீ அழகா இருக்க, உன்னை ருசிச்சு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் என் பேரு ஆண்டர்சன், ஞாபகம் வச்சுக்கோ என காமக்குரலில் சொன்ன அந்த டச்சு வீரன் ஆண்டர்சன் எழுந்து நின்று காமினியை பார்த்து சிரித்தான். காமினி அவனை எவ்விதமான உணர்ச்சியும் இன்றி பார்த்தாள். ஆண்டர்சன் அப்படியே காமினியின் அருகில் இருக்கும் அஞ்சப்பனை பார்த்தான். என்னடா முறைப்பு என்றவன் அவன் முகத்திலேயும் சாக்குப்பையை வீசி எறிந்துவிட்டு சென்றான். அஞ்சப்பன் செல்லும் அவனை பார்த்து வசைப்பாடினான் அந்த சேர நாட்டு இளைஞன். பட்டி, வேணாம், திட்டாத என்று காமினி சொன்னதும் அவளை திரும்பி பார்த்தான் அஞ்சப்பன். அவனுக்கு அவள் பேசியதில் சிறு ஆச்சரியம். என்ன அப்படி பாக்குற என்று கேட்டாள் காமினி. நீ நல்லா பேசுற என்றான் அஞ்சப்பன். நான் சின்னதுல இருந்தே நல்லா தான் பேசுவேன். அதுல 2 நாளா அழுதுகிட்டு இருந்த, இப்ப அழுவலையே. இனி அழுது என்ன ஆக போகுது? நடந்தது நடந்ததுதான் என்று சொன்னாள் காமினி. அவள் பேச்சிலும் முகத்திலும் வலுவான விரக்தி தெரிந்தது.
நாம எங்க போறோம்னு தெரியுமா? தெரியாது. முன்பு வேங்கியப்பன் நீ கடாவுக்கு போற என்று சிறையில் சொன்னதை மறந்திருந்தாள் அவள். உனக்கு பயமா இல்லையா? இல்ல. அஞ்சப்பன் அவளை விசித்திரமாக பார்த்தான். பெண்ணே, உனக்கு பிராந்தி ஏதும்? பிராந்தனா? பைத்தியம் பைத்தியம். காமினி அதை கேட்டு சிரித்தாள். அதை கண்டு நிச்சயம் பிராந்துதான் என முணுமுணுத்தான் அஞ்சப்பன். அப்போது சிரித்துக் கொண்டிருந்த காமினிக்கு அழுகை பீரிட்டு வந்தது. ஓவென்று அழுதவள், அப்பா அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும் என்று அழுதாள். அவள் அவ்வாறு திடீரென அழுததும் அஞ்சப்பன் திடுக்கிட்டு போனான். அவள் அழுவதை பார்த்து சக அடிமைகள் வந்து அவளை சமாதானம் செய்தார்கள். இங்க பாருமா, இங்க பாரு, அழாத அழாத கண்ணு. நாம அழுது புலம்பினாலோ இந்த அரக்கனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுமா. அழாத தாயி என நடுத்தர வயதுடைய பெண் ஒருத்தி காமினியை நெஞ்சோடு அணைத்து பிடித்து ஆறுதல் சொன்னார். இத பாருமா, என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. நான் இருக்கேன் தாயி, அழாதம்மா. உடம்புக்கு முடியாம போனா இந்த பாவி பயலக அப்படியே நம்மள கடல்ல வீசிடுவானுங்கம்மா. அழாதம்மா, அழாம இரு, சரியா என்று சமாதானம் செய்தார் பொன்னம்மா என்னும் அந்த பெண்மணி. காமினி அவரை அப்படியே கட்டி அணைத்தபடியே சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். பிறகு எழுந்தமர்ந்து கண்களை துடைத்துக் கொண்டு, நாம எங்க போறோம் என்று குழந்தை போல் கேட்டாள். தெரியலையேம்மா, அடிமையா போறோம். எங்க போனாலும் இனிமே நாம அடிமைகள் தான். அப்போது மற்றொரு இளைய பெண், காமினியை விட வயது குறைந்தவள், பொன்னம்மாவின் அருகே வந்து அமர்ந்தாள். அம்மா என்று பொன்னம்மாவின் கையை பிடித்துக் கொண்டாள் அவள். இதோ இவதான் என் பொண்ணு, பேரு மல்லி. நாங்க ஊர் ஊரா போய் கூத்து கட்டுறவங்க. நானும் இவளும் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போயிட்டு இருந்தப்பதான் அடிமைகளை பிடிச்சு கொடுக்குற அரக்கங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். உன்னை பார்த்தாலும் என்னோட பொண்ணு மாதிரி தான் இருக்கு தாயி, மனசை தேத்திக்க. பொன்னம்மாவின் பேச்சிலிருந்து அவர் மிகவும் மன உறுதி கொண்டவர் என்பதை காமினி புரிந்து கொண்டாள். ஏனென்றால் கப்பலில் இருக்கும் அனைத்து அடிமைகளும் மனம் தளர்ந்து கிடப்பதும் அழுது புலம்புவதும் விதியே என்று அமர்ந்திருப்பதும் போன்று காட்சியளித்தார்கள். பொன்னம்மாளும் அவள் பெண் மல்லியும் தான் அழுவும் காமினியை வந்து கவனித்தார்கள். காமினிக்கு ஏனோ அவர்கள் இருவர் மீதும் ஒரு இணைப்பு ஏற்பட்டது. அவள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டர்சன் மீண்டும் இவர்களை கடந்து சென்றான். அப்போதும் கூட அவன் பார்வை காமினியின் மீதே இருந்தது. அவன் சென்று கதவை மூடிய சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் கீழ்தளத்தின் அறைக்கதவு டமால் என்று திறந்தது. திறந்த கதவுகளின் வழியே வெள்ளை வேட்டி ஒன்று கட்டிய பெருத்த உருவம் கொண்டவன் காட்சி தந்தான். கழுத்தில் இரும்பால் ஆன ஒரு வளையம், உடம்பெங்கும் வெட்டுத் தழும்புகள், சுருட்டை முடி, 6 அடி உயரம் என பார்ப்பதற்கே அரக்கன் போல் இருந்தான் அவன். அடிமைகள் அனைவரும் அவன் மீது பார்வையை செலுத்தினார்கள். எல்லாரும் கோணி துணியை போட்டுக்கோங்க, 2 நாளா கஷ்டப்பட்டு தைச்சேன் என விசித்திரமாக பேசினான் அவன். விசித்திரம் என்றால் குழந்தைத்தன்மையாக இருந்தது. அவன் தமிழில் பேசியதும் அடிமைகள் அனைவரும் அவனிடம் எழுந்து சென்று கதறத் தொடங்கினார்கள். பலரும் கதற இடையே புகுந்து நுழைந்த அஞ்சப்பன், சேட்டா ஞான் பக்கத்து வீட்டுக்காரன், என்னையும் காப்பாற்று, அனன் அனன் என்று அந்த அரக்கனின் தொந்தியில் சென்று முட்டி மோதினான். அனைவரின் கெஞ்சலும் கதறலும் எரிச்சலை தந்ததால் தனக்கு அருகே இருந்த அஞ்சப்பனை எட்டி மிதித்தான் அவன். அடச்சி பாங்கடா, நானும் துர ஆளுதான், ஒரே ஊரு ஒரே பாஷை ஒரே நாடுன்னு எவனாச்சும் கிட்ட வந்தீங்க கொன்னு போட்டுருவேன். ஒழுங்கா தச்சு கொடுத்த கோணி துணிய போட்டுக்கிட்டு மேல வாங்கடா என்று வெறுப்புடன் சொன்ன அந்த அரக்கன் கதவை அடைத்து கொண்டு போக
அவன் தங்களை காப்பாற்றுவான் என எண்ணியவர்கள் எல்லாம் தலையில் அடித்துக்கொண்டு சென்று அமர்ந்தார்கள். நெஞ்சில் மிதி வாங்கிய அஞ்சப்பன் நெஞ்சை தடவியபடி முன்பு போல் காமினியின் அருகில் வந்து அமர்ந்தான். காமினி அவனை பார்த்தாள். அஞ்சப்பன் பார்ப்பதற்கே பாவமாக இருந்தான். இருப்பினும் அவனிடம் காமினி பேசவில்லை. பிறகு மீண்டும் கதவை திறந்து அந்த அரக்கன் உடையை அணிந்து கொண்டு மேல்தளத்திற்கு விரைந்து வருமாறு அழைத்தான். தாமதமா வரவங்களுக்கு சவுக்கடி இருக்கு என்று அவன் சொல்லிவிட்டு செல்லவும் அனைவருக்கும் வழங்கப்பட்ட கோணி துணியை அணிய தொடங்கினார்கள். பொன்னம்மாவின் மகள் மல்லி அந்த துணியை அணிவதற்கு வெட்கப்பட்டாள். ஒரு கோணி துணியில் தலைக்கு ஒரு ஓட்டையும் கைகளுக்கு பக்கவாட்டில் 2 ஓட்டைகளும் மட்டுமே இருந்தன. தொடைவரை நீளும் அளவு இருந்ததால் கீழ்பாகத்தை மறைக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு அது அசௌகரியம் தரக்கூடிய ஒன்றுதான். போட்டுக்க மல்லி, வேற வழியே இல்ல என்று கூறிய பொன்னம்மா மல்லியின் மேல் சீலையை அவிழ்த்து அந்த கோணியை அணிவித்தாள். பிறகு தானும் அணிந்து கொண்டு காமினியை பார்த்தாள் பொன்னம்மா. காமினியும் தயங்கியபடி அமர்ந்திருந்தாள். பிறகு தானும் மேல் சிலையை அகற்றினாள். அப்போது அஞ்சப்பன் எதேச்சையாக அவள் மேல்பாகத்தை பார்த்தான். மாநிறத்தில் கரு காம்புகளுடன் கண்களை கவரும் அவள் மார்பகத்தை பார்த்ததுமே அஞ்சப்பன் சொக்கி போனான். கோணியை அணிந்து கொண்ட காமினி நன்றாக அதை கீழே இழுத்து விட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்போது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அஞ்சப்பன். அதன்பின் அடிமைகள் அனைவரும் சங்கிலிகளால் பூட்டப்பட்டு மேல்தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். காமினி, பொன்னம்மா, மல்லி ஆகிய மூவரும் அருகருகே பூட்டப்பட்டிருந்தார்கள். கப்பலை சுற்றி டச்சு வீரர்கள் துப்பாக்கிகளுடன் நின்றிருக்க நடுவே நூற்றுக்கணக்கான அடிமைகள் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள். காமினி சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கு எங்கும் நீல நிறத்தில் கடல் நீர்தான் தென்பட்டது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கரையை காணவில்லை. கடலை